मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेरुकुलाभिरामं ஸ்ரீமத்ததங்கிரயுகுலம் பிரணமாமி மூர்த்னா. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனால் மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்களுக்குள்ளே தலைவர் என்று பெயர் பெற்றிருக்கக்கூடியவர் நம்மாழ்வார். நம்மாழ்வாருடைய ஒரு பெருமை என்னால் அதை காட்டித் தருகிறார் பராசர பட்டர். ருஷிஞ்சுஷாமஹே கிருஷ்ணதிருஷ்ணா தத்வ நிவோதிதம் சஹசிரசாகாம் யோத்ராக்ஷீது திராவிடீம் பிரம்மசம்மிதாம் என்று காட்டுகிறார். இவரை என்ன சொல்லுகிறார்? ரிஷி என்று காட்டுகிறார், முனி என்று காட்டுகிறார். அப்படி இவரை சொல்லுகிற போது கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் என்று ஒரு பெயரிடுகிறார் பராசர பட்டர். இவருக்கு இருக்கக்கூடிய மேன்மை என்ன? அதாவது திருநெடுந்தாண்டகத்தினுடைய அவதாரிகையிலே காட்டப்பட்டிருக்கக்கூடிய விஷயம், சுகாதிகளும் முதலாழ்வார்களும் பரத்வத்திலே உன்னியிருப்பர்கள், சனகாதிகளும் திருமழிசை பிரானும் அந்தர்யாமித்வத்திலே உன்னியிருப்பர்கள், வால்மீகாதிகளும் குலசேகரப் பெருமாளும் ஸ்ரீராமாவதாரத்திலே உன்னியிருப்பர்கள், பாராசராதிகளும் நம்மாழ்வாரும் பெரியாழ்வாரும் ஆண்டாளும் கிருஷ்ணாவதாரத்திலே உன்னிருப்பர்கள், நாரதாதிகளும் ஸ்ரீ தொண்டரடிப்பொடியாழ்வாரும் திருப்பாணாழ்வாரும் கோயிலிலே உன்னியிருப்பர்கள், ஸ்ரீ சௌனக பகவானும் இவரும்னா திருமங்கையாழ்வார் அர்ச்சாவதாரத்திலே உன்னியிருப்பர்கள் என்று காட்டியிருக்கக்கூடிய விஷயம். அதில் பார்க்கிற போது பாராசராதிகளும் நம்மாழ்வாரும் பெரியாழ்வாரும் ஆண்டாளும் கிருஷ்ணாவதாரத்திலே உன்னியிருப்பர்கள் என்று காட்டப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கிருஷ்ணாவதாரத்திலே ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய ஊத்தம் மிகவும் அளவிட்டறிய முடியாததாக அமைந்திருக்கிறது. அந்த கிருஷ்ண பக்திக்கு ஒரு வடிவு கொடுத்தால் எப்படி இருக்கும்? அதான் கேள்வி. ஓரொன்றுக்கு ஓரோ வடிவு கொடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க வேணும். தேவ்யா காருண்ய ரூபயா என்று பிராட்டிய காட்டுகிற போது கருணையின் ஒரு வடிவு பிராட்டி, கருணைக்கு ஒரு வடிவு கொடுத்தால் அது பிராட்டி என்று காட்டப்பட்டிருக்கிறது. பிராட்டியானவள் கருணையின் வடிவாக திகழ்கிறாள் என்று காட்டப்படுகிறது. அதே போலத்தான் ஆழ்வார், நம்மாழ்வார், அவர் எப்படி இருக்கிறார்? கிருஷ்ண பக்திக்கு ஒரு வடிவு கொடுக்க வேண்டும் என்னால் அது நம்மாழ்வாராக அமைந்திருக்கிறது. அதே போலத்தான் கருணைக்கு ஒரு வடிவு கொடுக்க வேண்டும் என்னால் பிராட்டியாக அமைந்திருக்கிறார் போலே கிருஷ்ண பக்திக்கு ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய பக்தி, அதனாலே ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய திருஷ்ணை, வேட்கை, அந்த திருஷ்ணையே ஒரு வடிவு, அதுதான் பக்திக்கு ஒரு வடிவு ஆழ்வார் என்று காட்டப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். கண்ணனை சொல்லுகிற போது கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் ராமோ விக்கிரகவான் தர்மஹா, தர்மத்துக்கு ஒரு வடிவு என்னால் என்ன? தர்மத்துக்கு ஒரு வடிவு என்னால் என்ன? தர்மத்துக்கு வடிவாவது கண்ணன், தர்மத்துக்கு வடிவாவது ராமன். தர்மமே கையும் காலும் முளைத்து நின்னால் எப்படி இருக்கும் அப்படின்னால் ஒரு வடிவு பெற்றால் எப்படி இருக்கும்? அதுதான் ராமன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை போலத்தான் இங்கும் கிருஷ்ண பக்திக்கு ஒரு வடிவு கொடுத்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னால் அந்த வடிவு நம்மாழ்வார் என்று காட்டப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அதைத்தான் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் போலே இங்கு நம்மாள் ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்கிறார் போலே, தேவ்யா காருண்ய ரூபையா என்கிறார் போலே இவரும் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவமாகவே இருக்கிறார். கிருஷ்ணன் மேலே இருக்கக்கூடிய வேட்கையே ஒரு வடிவு பெற்றவராக இருக்கிறார் என்று காட்டப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கிருஷ்ணன் மேல் இருக்கக்கூடிய வேட்கை என்ன? அதே போல கிருஷ்ணனுக்கு இவர் மேலே இருக்கக்கூடிய வேட்கை என்ன? தலைப்பு என்ன அப்படின்னால் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் என்பது தலைப்பு. கிருஷ்ணனிடத்திலே இருக்கக்கூடிய வேட்கை ஆழ்வாருக்கு, ஆழ்வாரிடத்திலே இருக்கக்கூடிய வேட்கை கிருஷ்ணனுக்கு. இது ரெண்டும் தான் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் என்கிற தலைப்பிலே அடியேன் விண்ணப்பிக்க இருக்கிறேன். அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான ஐஸ்வர்யங்கள் நமக்கு இன்னைக்கு டெம்பரவரியா கொஞ்ச நாளைக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனால் அவை அஸ்திரம்
என்று சொல்லப்படுகிறது. அதே போல சித்து கைவல்யம் அது அஸ்திரமாக இருக்கக்கூடியதல்ல. அச்சித்த பத்தி வரக்கூடிய ஒரு ஆனந்தம் அது ஐஸ்வர்யம். அது அந்த ஆனந்தமானது ஸ்திரமற்றது, அஸ்திரம். ஆனால் அப்போ ஆத்மானுபவம் என்கிற கைவல்யம் இது இருக்கிறதே, இந்த கைவல்யமானது அது நிரந்தரமாகத்தான இருக்கு. அது அஸ்திரமல்லாததாக ஸ்திரமானதாக இருக்கிறதே. அப்படின்னால் அந்த கைவல்யமும் கூட எப்படிப்பட்டது என்னால் அது ஸ்திரமானதாக இருக்கலாம், ஆனால் தாழ்ந்தது, அல்பம். அப்ப வசந்தது எது அப்படின்னால் ஈஸ்வரன் மேலே இருக்கக்கூடிய அந்த பகவத் அனுபவம் இருக்கிறதே, அது சிரேஷ்டமாக நிரந்தரமாக இருக்கிறது. அந்த பகவானானவன் 5 நிலைகளிலே எழுந்தருளி இருக்கிறான் என்று காட்டப்படுகிறது. செய்ய பரத்துவமாய் சீரார் வியூகமாய் துய்ய விபவமாய் தோன்னிவத்துள் எய்துமவர் கிண்ணிலத்து அர்ச்சாவதாரம் எளிதென்னான் என்று காட்டப்படுகிறது. அந்த எம்பெருமான் பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை என்று 5 நிலைகளிலே எழுந்தருளி இருக்கிறான். இந்த 5 நிலைகளில் ஏற்கனவே அடியன் விண்ணப்பித்தேன். சிலருக்கு சிலது மேல ஆசை, ஓரோர் அதிகாரிக்கு ஓரோரு விஷயத்து மேலே ஓரோரு நிலை மேலே ஈடுபாடு இருக்கும். இவருக்கோ கண்ணனாகிற விபவாவதாரத்திலே இருக்கக்கூடிய ஈடுபாடு ஆழ்வாருக்கு காட்டப்பட்டிருக்கிறது. அதைத்தான் ஆழ்வார் பல அவதாரங்கள் பகவான் எடுத்திருக்கிறான். மீனொடு ஆமை, கேழல், அரி, குரலாய், முன்னுமிராமனாய், தானாய் பின்னுமிராமனாய், தாமோதரனாய், கற்கியுமானான் தன்னை என்று காட்டியிருக்கக்கூடிய விஷயம். இப்படி பல அவதாரங்கள் பகவான் பண்ணி இருக்கிறான், விபவாவதாரங்கள். அந்த விபவாவதாரங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னால் அவன் பிறப்பற்றவனாக இருக்கிறான். ஆனால் என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா என்று ஆழ்வார் காட்டுகிறார். அப்ப பிறப்பற்ற எம்பெருமான் பல பிறப்பு பிறக்கிறானே அப்படின்னால் அஜாயமானஹா பகுதா விஜாயதே, பிறப்பற்றவனாக இருக்கிறான், பல பிறப்பு பிறக்கிறான். என்னால் கர்மத்தினாலே பிறப்பற்று கிருபையினாலே பிறக்கக்கூடிய பகவானுடைய அவதாரங்கள் பல. அதிலே பூர்ணாவதாரம் 2, ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும். பூர்ணாவதாரம் என்று காட்டப்படுகிறது. அந்த பூர்ணாவதாரமான கிருஷ்ணாவதாரத்தினால் தான் ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு எப்படிப்பட்டது அந்த கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அதிகாரிகளே காட்டியிருக்கக்கூடிய விஷயம். பெரியாழ்வார் ஈடுபட்டிருக்கிறார், ஆண்டாள் ஈடுபட்டிருக்கிறார், ரிஷிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்போ பாராசரியர்கள் இவா ஒரு கூட்டம், ஆழ்வாராதிகள் இவா ஒரு கூட்டம். பாராசரியர்களுக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு எத்தகையது, ஆழ்வாராதிகளுக்கு இருக்கிற ஈடுபாடு எத்தகையது அப்படின்னால் இது ரெண்டுத்துக்கும் பல வித்தியாசம் உண்டு. என்னத்தான் பராசரர் முதலானோரும் கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபட்டிருக்கா, அதே போல ஆழ்வார் கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபட்டிருக்கார், அதே போல ஆண்டாள் கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபட்டிருக்கா, பெரியாழ்வார் கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபட்டிருக்கார். அப்போ இவாளுக்குள்ள தாரதமியம் எதுவுமே இல்லையா? இவ எல்லாருடைய ஈடுபாடும் சமமா அப்படின்னால் இல்லை, வேறுபட்டிருக்கிறது. ஆழ்வாராதிகளுடைய ஈடுபாடு, ஆழ்வாராதிகளுடைய பிரேமை அது வேறு, ரிஷிகளுடைய பிரேமை அது வேறு. ரிஷிகளுக்கு எப்படிப்பட்டது, அவர்களாக கேட்டுப்பட்டிருக்கக்கூடிய ஞானத்தினாலே வந்திருக்கக்கூடிய வேட்கை. ஆனா ஆழ்வாருக்கு அவனே கொடுத்திருக்கக்கூடிய வேட்கை. அப்பொழுது தங்கள் அளவுக்கு கேட்டு பெற்றிருக்கக்கூடிய வேட்கையை விட அவனே மயர்வர மதிலம் அருளினதனாலே இருக்கக்கூடிய வேட்கை அளவு கடந்திருக்கும் என்று காட்டியிருக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். அதைத்தான் தர்ம வீரிய ஞானத்தாலே தெளிந்த ஹிருஷ்டராய் மேலே மேலே தொடுப்பாரை போலன்னே அருணின பக்தியாலே உள்கலங்கி சோகித்து 36 மாசம் மோகித்து வருந்தி ஏங்கி தாழ்ந்த சொற்களாலே நூற்கிற இவர் என்று ஆச்சாரிய ஹிருதய சூத்திரகாரர் காட்டியிருக்கிறாள். மத்தைய அதாவது ரிஷிகளெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னால் தாங்கள் பெற்றிருக்கக்கூடிய ஞானத்தினாலே, தாங்கள் சம்பாதித்த ஞானத்தினாலே மேலே மேலே தொடுப்பவர்கள்னா இதுக்கப்புறம் இது என்று தரித்து பேசக்கூடிய அளவுக்கு அவர்கள் நிலை அமைந்திருக்கும். ஆனால் ஆழ்வாருடைய பக்தியோ எப்படிப்பட்டது அப்படின்னால் உள்கலங்கி சோகித்து 36 மாசம் மோகித்து மதியெல்லாம் உள்கலங்கி என்கிறார் போலே
கலங்குகிறார். அவனுடைய விஸ்லேஷ வியசனத்தினாலே கலங்குகிறார். இந்த ஆழ்வார் என்ன பண்ணுகிறார் அப்படின்னால், பத்துடை அடியவர் கெளியவன் என்கிற திருவாய்மொழியாலே அந்த எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டிருக்கிறார். இல்லை, கிருஷ்ண சௌலபியத்திலே ஈடுபட்டார். அந்த கிருஷ்ண சௌலபியத்திலே ஈடுபட்டு மோகித்தார். பிறகும் மோகித்தார். 3 இடங்கள்ல ஆழ்வார் மோகித்து விழுகிறார். அந்த 3 இடங்களிலே 2 இடங்கள் எங்கே என்று சொன்னால் கிருஷ்ணனிடத்திலே என்று காட்டப்படுகிறது. அதுதான் பத்துடை அடியவர் கலியவன் பிறந்தவாறும் கண்கள் சிவந்து. இந்த 3 மோகத்துல கிருஷ்ணாவதாரத்தில் 2 கண்ணனை நினைத்து மோகித்தார். எத்திரம் 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 என்று மோகித்து விழுந்தார். கட்டுண்டு கிடந்த நிலையை கண்டு அப்பொழுது ஆழ்வார் மோகித்து விழுகிறார். விழுந்த பிற்பாடு அதற்கடுத்த திருவாய்மொழியாலே அந்த கண்ணனை பெற வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் விஸ்லேஷ வியசனம் தாங்கவில்லை. அதனால அஞ்சரைய மடனாராயிலே ஆழ்வார் விஸ்லேஷத்தினாலே தூது விடுகிறார். உள்கலங்கி சோகித்து சோகத்தோடு 3 மாசம் மோகித்தார் என்று காட்டப்படுகிறது. வருந்தி ஏங்கி தாழ்ந்த சொற்களாலே நூற்கிறார். அப்போ அந்த எம்பெருமானுடைய அனுபவம் ஈவாள எப்படி பண்ணித்து தாங்கள் கேட்டு பெற்றிருக்கக்கூடிய ஞானத்தினாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய வேட்கையானது தரித்து பேச பண்ணித்து இந்த ரிஷிகளை. ஆனா ஆழ்வாரையோ கலங்கித்து ஆழ்வாருக்கு அவர் தான் கேட்டு பெற்ற ஞானம் அல்லாமல் பகவானே மயர்வர மதிநலம் அருளினதனாலே அவரால் தரித்து பேச முடியவில்லை. அங்கொன்னும் இங்கொன்னுமாக சம்ஸ்லேஷமும் விஸ்லேஷமும் மாறி மாறி வர ஒரு அனுபவம் இன்னொரு அனுபவம் என்ன அனுபவம் ஏற்படுகிறதோ அதை அப்படியே பாசுரமா பாடினாரே தவிர இவாளை போல கதாரூபமாக இதுக்கப்புறம் இதுன்னு எதுவுமே இவர் சொல்லவில்லை. ஆக காட்டப்பட்டிருக்கிற விஷயம், ஆக இவருக்கு இருக்கக்கூடிய அந்த அனுபவம், அந்த வேட்கை இவரை ஒரு நிலையிலே நின்று பேச முடியாதபடியாக பண்ணித்து. ஆனா இவரை விட வேட்கை குறைவாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷிகள், அவளுக்கு அவ்வளவு வேட்கை இல்லை. அதனால அவர்கள் தரித்து இதற்கு பிற்பாடு இது என்று பேசும்படியாக பண்ணுகிறது. ஆக ரிஷிகளுடைய வேட்கை அது வேறு, ஆழ்வாருடைய நிலை அது வேறு. ரிஷிகளுடைய பக்தியானது அவளை அதை ரொம்ப கடினமான பக்தி, அவர்கள் முயற்சியாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பக்தி. ஆழ்வாருடைய பக்தியானது அந்த பகவான் கொடுத்திருக்கக்கூடிய பிராபிய பக்தியிலும் சேராது, பிராபக பக்தியிலும் சேராது. இது பத்திமை நூல் வரம்பில்லாத ஒரு பக்தியாக அமைந்திருக்கிறது என்று ஆழ்வாருடைய பக்தியை காட்டினார். இப்பொழுது இதுல ஆழ்வார்கள்ல பெரியாழ்வார், ஆண்டாள், நம்மாழ்வார் இவா 3 பேருமே கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபட்டிருந்தார்கள். ஆண்டாள் கோபிகானுகாரம் பண்ணினாள், ஆழ்வார் கோபிகானுகாரம் பண்ணினார், பெரியாழ்வார் யசோதையினுடைய அனுகாரம் பண்ணினார். ஆனா பெரியாழ்வாரை பத்தி ஆண்டாள் சொல்லுகிற போது போகத்தில் வழுவாத புதுவையர்கோன் என்று காட்டுகிறார். அப்போ போகத்திலே வழுவாதவர் புதுவையர்கோன்னா போகத்திலே வழுவினவர்னு ஒருத்தர் இருக்காரன்னா அந்த போகத்தை அனுபவிக்க முடியாதபடி அணைந்து அழுத மாறனாக இருக்கிறாரே அவராவது தரித்து கண்ணனை அனுபவிக்கும்படியாக நன்கு அனுபவித்தார். ஆனால் இவரோ ஆழ்வாரோ கண்ணனை அனுபவிக்க முடியாத நிலை. ஏனென்றால் அவர் அந்த எம்பெருமான் மீது இருக்கக்கூடிய வேட்கையினாலேயே அழுது புலம்பி அலமந்தார் ஆழ்வார் என்று காட்டப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அதனால தான் இவருக்கு கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம், கிருஷ்ண பக்தியே ஒரு வடிவு என்று காட்டியருளினார் அற்புதமான பராசர பட்டர் என்னும்படியான ஆச்சாரியர். அதைத்தான் இது கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் என்றால் கிருஷ்ணனிடத்திலே இருக்கக்கூடிய வேட்கை. அப்பொழுது இதை பார்க்க வேணுமென்னால் எப்படி இதை அணுக வேணும்? கிருஷ்ணனுக்கு ஆழ்வாருக்கு கண்ணன் மேலே இருக்கக்கூடிய வேட்கையாவது என்ன, கண்ணனுக்கு ஆழ்வார் மேலே இருக்கக்கூடிய வேட்கையாவது என்ன? இருவிதமாக இதை பார்க்க இருக்கிறோம். முதல்ல ஆழ்வாருக்கு கண்ணன் மேல் இருக்கக்கூடிய வேட்கை, கண்ணனை அடைய வேண்டும் என்கிற துடிப்பு, அது எப்படி அமைந்திருந்தது, அந்த பக்தியானது எப்படி அமைந்திருந்தது என்பதை முதலிலே தொடங்கி பார்ப்போம். ஆழ்வார் தான் காட்டுகிற போது அதான் ஆச்சாரிய ஹிருதய சூத்திரக்காரர் அற்புதமாக காட்டுகிறார். அவர்களுக்கு
அவர்களுக்குன்னா ரிஷிகளுக்கு காயோடும் என்னும் இவையே தாரகாதிகள் இவர்க்கெல்லாம் கண்ணனிரே காயோடு நீடு கனி உண்டு வீசுகடுங்கால் நுகர்ந்து என்று இவர் எப்படி பண்ணுவார்கள், எப்படி இருக்கக்கூடியவர்கள்னா விழ்கனியும் ஊழிலையும் இவையே நுகர்ந்து, இந்த கனியையும் இலையையும் நுகர்ந்து 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 கனியும் இலையும் போரும் அவர் தரித்து விடுவார்கள். நமக்கு எப்படிப்பட்டது? வேளாவேளைக்கு வேணும், வேளாவேளைக்கு அது வேணும் இது வேணும்னு நம்முடைய சரீரம் கேட்கிறது. எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வயிற்றுக்கு உணவே என்று இருக்கக்கூடியவர்கள் நாம். இதுல கொஞ்சம் உப்பு சற்று குறைந்திருந்ததேயானால், கார்த்தால நித்திய சாப்பிடுறோமே பானம், அந்த பானத்தில் கொஞ்சம் சக்கரை குறைஞ்சிருந்ததேயானால் அடுத்த நிமிஷம் என்ன பண்றது? ஐயோ இதுக்கு உப்பு கம்மியா இருக்கே, சக்கரை கம்மியா இருக்கே அப்படின்னு மனசு அலமந்து விடுகிறது. அப்படி நாம் இந்த நாக்கை கட்டுப்படுத்த முடியாதவர்களாக இருக்கிறோம். அப்ப நாக்கையே கட்டுப்படுத்த முடியலையே, இந்திரியங்களை நம்மால ஒரு நாளும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் தேகாத்மாபிமானங்களுக்குத்தான் இது. ரிஷிகளுக்கு எத்தகைய அப்படின்னு சொன்னால் ரிஷிகளானவர்களுக்கு இந்த நிலை அன்னு. அவர்கள் தங்களுடைய இந்திரியங்களை நன்கு ஜெயித்தவர்களாக இருக்கிறார்கள். அதனாலே இது வேணும் அது வேணும்ன்ற எண்ணம் கிடையாது. கீழே விழுந்த இலை, கீழே விழுந்த சருகு, கீழே தானாக கனிந்து விழுந்த பழங்கள் அதையே எடுத்து சாப்பிட்டுட்டு அவர்கள் பாட்டுக்க அவர்களுடைய சரீரத்தை தரித்து விருந்து விடுவார்களே தவிர அவர்களுக்கு தனிப்பட்டதாக அது வேணும் இது வேணும் என்கிற நிலையே கிடையாது என்று காட்டப்படுகிறது. அப்படி இவர்களுக்கு தரிப்பதற்கு இங்கொன்னும் அங்கொன்னும் கிடைக்கக்கூடிய இலையும் சருகும் கனியும் இருந்தால் போரும். ஆனா ஆழ்வாரும் அப்படிதானா? ஆழ்வார் எதை உண்டு கிடந்தார் அப்படின்னு சொன்னால் அவளுக்காவது இலையும் சருகும் கனியும் உண்டால்தான் தரிக்க முடியும். ஆனால் ஆழ்வார் தரிக்கிறதுக்கு இலை வேண்டாம், சருகு வேண்டாம், கனி வேண்டாம், கிடக்கக்கூடிய நீர் வேண்டாம். அவருக்கு வேண்டியது என்ன அப்படின்னால் இவருக்கு இவையெல்லாம் கண்ணன். அவளுக்கு தரிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய கனியோ இலையோ அது அவளுக்கு. ஆனா ஆழ்வார் தரிக்கணும்னா உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன், எல்லாம் கண்ணன் என்று இருக்கக்கூடியவர் ஆழ்வார். ஆக இவருக்கு எல்லாம் கண்ணன் எல்லாம் கண்ணன் என்று காட்டப்படுகிறது. ஆக அவளுக்கும் இவர்கள் ஆழ்வாருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னால் அவருக்கு தாரக, அவளுக்கு தாரக போஷக போக்கியங்கள் வெவ்வேறாயிருக்கிறது. ரிஷிகளுக்கு இவருக்கோ தாரகமும் கண்ணன், போஷகமும் கண்ணன், போக்கியமும் கண்ணன். தாரகம்னா என்ன? தரிப்பதற்கு. போஷகம்னா என்ன? வளர்வதற்கு. போக்கியம்னா என்ன? சுகித்திருப்பதற்கு. 3 முதல்கள் நமக்கு தேவை வாழ்வதற்கு. முதல்ல அடிப்படை வாழ் முதல், அதற்கு பிற்பாடு வளர் முதல், அதற்கு பிற்பாடு மகிழ் முதல். வாழ் முதல்னா நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு தமிழரும் சொல்லக்கூடியவர்கள். அப்போ நீர் இல்லை என்னால் நாம் வாழவே முடியாது. சரீரத்துல பிராணம் தரித்து இருக்காது. அப்ப தரிப்பதற்கு நீர் வேணும். தரிச்சா மட்டும் போருமா? பிரவൃத்திக்கு வேணுமே, வேலை செய்யணுமே. நம்முடைய பிரவൃத்திக்கு வேலைகள் செய்வதற்கு என்ன வேணும் அப்படின்னால் அதற்கு வளர வேண்டும் உடம்பு. உடம்பு வளர வேண்டும் என்னால் உணவு வேண்டும். அப்ப உணவு இருந்தால் தான் உடம்பு வளரும். நீரும் உணவும் இருந்தால் போருமா? அடுத்த நிமிஷம் நீரும் உணவும் இருக்கு, இருந்துட்டா போராது. அடுத்தது என்ன தோத்துறது? சுகமா இருக்கணுமே. சுகமா இருக்கணுமேனா அதுக்குத்தான் மகிழ் முதல் அப்படின்னு சொல்லிருக்கு. அப்போ நீர் பருகும் நீர் வாழ் முதல், அதுவும் கண்ணன் ஆழ்வாருக்கு. உண்ணும் சோறு அதுவும் கண்ணன் ஆழ்வாருக்கு. அது வளர் முதல். மகிழ் முதல் தின்னும் வெற்றிலை, அது மகிழ்வதற்காக. நன்னா சாப்பாடு சாப்பிட்ட உடனே வெத்தலை பாக்கு போண்டா நன்னா இருக்குமே தோத்தர்றே, எனக்கு வெத்தலை பாக்கும் கண்ணன் தான் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். ஆனா நமக்கு அது அப்படி இல்லையே. நாம் எப்படிப்பட்டவர்கள்? உடனே நம்ம ஒரு அறையிலேயே அமர்ந்து கொண்டு இருக்கிறோம், காத்து வரல, காத்து வரத்துக்காகமான நம்ம ஜன்னலை திறந்து வச்சுக்கிறோம். அது நமக்கு வாழ் முதல். ஜன்னல் போட்டா அவ்வளவா காத்து இல்லை சுவாமி, இன்னும் கொஞ்சம் காத்து நன்னா அடிச்சா நன்னா இருக்குமே. அப்போ இந்த வென்டிலேஷன் இருந்தா மட்டும் போராது, மேல ஃபேனை போடணும்னு தோன்றது. அது எப்படிப்பட்டது அப்படின்னால் வளர் முதல்.
அதற்கு பிற்பாடு ஃபேன், இந்த வெயில் காலத்தில் ஃபேன் மட்டும் போறாது சுவாமி, ஏசி ஒன்று போட்டா என்ன சுகமா தூங்கலாம் தெரியுமா, என்னமா இருக்கும் தெரியுமான்னு ஏசி கேட்கிறோமே, அது மகிழ் முதல். ஆனா இது எல்லாம் ஆழ்வாருக்கு உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன். இந்த ஜன்னலை திறந்து வச்சாலும் அந்த காத்தும் கண்ணன் தான் ஆழ்வாருக்கு, இந்த ஃபேனை போட்டாலும் அந்த காத்தும் கண்ணன் தான் ஆழ்வாருக்கு, அந்த ஏசினாலும் அந்த காத்தும் கண்ணன் தான் ஆழ்வாருக்கு. நான் வாழ வேண்டுமென்னால் எனக்கு கண்ணன் வேணும், நான் வளர வேணுமென்னால் எனக்கு கண்ணன் வேணும், நான் மகிழ வேணுமென்னால் எனக்கு கண்ணன் வேணும், கண்ணன் வேணும் என்று இந்த எல்லாம் கண்ணன் என்றிருந்தவர் ஆழ்வார் என்று காட்டப்படுகிறது. அதற்கு மேலே இன்னொரு விஷயம், செய்யபரத்துவமாய் என்னும்படியான அந்த செய்யதாமரை கண்ணனாய் என்கிற திருவாய்மொழி, அதை நம்மாழ்வாருக்கு அதை நம்மாழ்வாருடைய இந்த திருவாய்மொழியை திருவாய்மொழி நூத்தந்தாதியிலே காட்டுகிற போது மணவாள மாமுனிகளுடைய பிரமேயம் காட்டுகிறார். செய்ய பரத்துவமாய் சீரார் வியூகமாய் துய்ய விபவமாய் தோன்னி யுவத்துள் எய்துமவர் கிண்ணிலத்து அர்ச்சாவதாரம் எளிதென்னான் என்று அர்ச்சா சௌலபியத்தை சொல்ல வந்த இந்த செய்யதாமரை கண்ணனாய் என்கிற திருவாய்மொழியிலே ஆழ்வார் கடைசியில தலை கட்டுகிற போது அர்ச்சா சௌலபியத்தில் தொடங்கினவர், அர்ச்சா சௌலபியத்தை பேச தொடங்கினவர், திடீர்னு கிருஷ்ணாவதார ஞாபகம் ஆழ்வாருக்கு வந்துவிட்டது, கண்ணனிடத்திலே இருக்கக்கூடிய ஞாபகம் ஆழ்வாருக்கு வந்துவிட்டது. அதைத்தான் ஆழ்வார் கடல் வண்ணன் கண்ணன் விண்ணவர் கருமாணிக்கம் எனதாருயிர் பட அரவின் அணை கிடந்த பரஞ்சுடர் பண்டு நூத்துவர் அடவரும் படை மங்க ஐவர்கட்கு ஆகி ஐவர்கட்காகி வெஞ்சமத்து அன்னு தேர்கடவிய பெருமான் கனைகழல் காண்பது என்று கொலோ கண்களே என்று காட்டுகிறார். ஆக என்ன பண்றார் அப்படின்னா, அர்ச்சா சௌலபியம் மொத்தத்தையும் பேசிவிட்டார். அப்ப அர்ச்சா சௌலபியம் பேசினவர் எப்பொழுது இந்த அர்ச்சாவதாரத்தை காணப்போகிறேன், திருக்கண்ணபுரத்தை எப்பொழுது காணப்போகிறேன், திருவரங்கத்தை எப்பொழுது காணப்போகிறேன், பொலிந்து நின்னபிரான எப்பொழுது காணப்போகிறேன், ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணுமே அர்ச்சாவதாரத்தை பத்தி அங்க பேச்சே இல்லை. கடைசியில என்ன சொல்றார் அப்படின்னா, நான் எப்பொழுது அந்த தேர்கடவிய பெருமானுடைய திருக்கடிகளை படைகடல்களை எப்பொழுது காணப்போகிறேன், அந்த திருத்தேர் தட்டின் மீது நின்றானே அந்த எம்பெருமான், அந்த வார்த்தை சொன்னானே அந்த எம்பெருமான், அவன் திருவடிகளை என்று காணப்போகிறேன் என்று கண்ணனிடத்தில்தான் ஈடுபாடு ஏற்பட்டது. எங்கு அர்ச்சா சௌலபியத்தை பேச தொடங்கினாலும் அதை பத்தி பிரஸ்தாபம் வந்தாலும் கூட அவர் கண்ணனை தொடாம இருக்க முடியல. அதைத்தான் இங்க காட்டியிருக்கக்கூடிய விஷயம் ஈட்டிலே அற்புதமாக காட்டுகிறார் நம்பிள்ளை. தன் துறையான கிருஷ்ணாவதாரத்திலே போய் இவர் விழுகிறார் என்று காட்டப்படுகிறது. அவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, ஓரோ விஷயங்களில் பிரவணராய் இருப்பார் அருமையும் எளிமையும் பாராரிரே. அதாவது இங்க கேள்வி என்ன ஏற்படுறதுன்னா, இந்த ஆழ்வார் தானே என்ன காட்டுகிறார், அர்ச்சாவதாரம் சௌலபியத்தின் எல்லை நிலம் அப்படின்னு காட்டுகிறார். அப்ப அர்ச்சாவதாரம் சௌலபியத்தின் எல்லை நிலமாக இருக்க காலாந்தரத்திலே என்றோ நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த என்றோ நடந்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தை கொண்டு இன்று இவர் எண்ணத்துக்காக இப்படி கட்டப்பட வேண்டும். என்றோ நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னைக்கோ நடந்தது, அதை கொண்டு இன்னைக்கு என்னத்துக்கு பேசணும். இந்த இடத்துல வஸ்துதா இவர் என்ன பேசினார் அப்படின்னா, அர்ச்சாவதாரத்தை பத்தி தான் பேசினார். அர்ச்சாவதாரத்தினுடைய சௌலபியம் விபவ சௌலபியத்தை விட வசந்தது. அந்த எம்பெருமான் பரம் வியூகம் அந்தர்யாமி விபவம் அர்ச்சை அப்படின்னு காட்டப்பட்டிருக்கிறது. இந்த சௌலபியாதிகள் இருக்கின்றனவே, அது விரிந்து கொண்டே வருகிறது. பரத்திலே அவ்வளவா ஒண்ணும் இல்லை, வியூகத்திலே அவ்வளவு வசந்தது. அதாவது பரம் என்பது எப்படிப்பட்டது, நித்தியசூரிகளுக்கான இடம். அந்த இடத்திலே இங்க இருக்கக்கூடிய பத்த சேத்தனர்களும் போக முடியாது, ஏன் இந்திராதி தேவர்களும் போக முடியாது. ஆனால் அவன் தன் நிலையை அந்த நித்திய விபூதியில் இருந்து லீலா விபூதியிலே ஒரு குடில் கட்டி கொண்டிருக்கிறார் போலே அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறானே திருப்பார்கடலிலே, அது இந்திராதிகளுக்காவது அவன் சுலபனாக இருந்து
இருந்தான், சனகாதிகளுக்காவது அவன் சுலபனாக இருந்தான். அதனால அதை விட சௌலபியம் கொஞ்சம் அதிகமா இருந்தது. ஆனாலும் கூட அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சௌலபியத்தை விட இங்க அந்த எம்பெருமான் இந்த எல்லோரிடத்திலும் நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் என்று ஓரோ இடத்திலும் அந்த எம்பெருமான் நிறைந்திருக்கக்கூடிய அந்த அந்தர்யாமித்துவம் இருக்கிறதே, அது அந்தர்யாமித்துவம் என்பது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கானே, அதை விட சௌலபியம் அதிகம். ஆனாலும் கூட அந்த எம்பெருமானே அந்தர்யாமிய எல்லாராலையும் பார்க்க முடிகிறதா அப்படின்னா பார்க்க முடிவதே இல்லை. அதனால கண்ணுக்கு இலக்காகும்படியாக ராமகிருஷ்ணாத்யவதாரங்களிலே பத்தச்சேதனர்களும் பார்க்கும்படியாக தன்னை காட்டி கொடுத்தானே, அதை விட சௌலபியம் அதிகமா இருந்தது. ஆனாலும் கூட ராமகிருஷ்ணாத்யவதாரங்கள் காலாந்தரத்திலே அஞ்ஞானிகளுக்கும் அப்பிரபுத்தானாம் அபி என்கிற ரீதியிலே எல்லோருக்குமாக தாம் தன்னை காட்டி கொடுத்திருக்கிறானே. அதிலே தோன்றின மடுக்கள் போலே அர்ச்சாவதாரம் என்று காட்டப்படுகிறது. இவர் பிரபத்தி பண்ணித்தும் அர்ச்சாவதாரத்தில் இவர் 4 இடத்துல பிரபத்தி பண்றார். நோத்த நாளிலும் காட்டப்படுகிறது. நோத்த நோன்பிலேன் ஆறாவமுதே மானே நோக்கு நல்லீர் பிறந்தவாறும். இந்த 4ல 3 இடத்துல சரணாகதி. எங்கன்னா அர்ச்சாவதாரத்தில் நோத்த நோன்பிலேன் வானமாமலை, ஆறாவமுதே எங்கே என்று சொன்னால் திருக்குடந்தையிலே, அதே போல மானே நோக்கு நல்லீர் திருவள்ளவாளிலே. ஒரே ஒண்ணுதான், பிறந்தவாறும் தான் அர்ச்சாவதாரத்தில், அதாவது விபவாவதாரத்தில் சரணாகதி. அதற்கு மேலே பூர்ணமான புஷ்கலமான சரணாகதி அது எங்கன்னு காட்டப்பட்டதேயானால் துவய பூர்வ கண்டார்த்தம் வெளிப்படுவது எங்கே அப்படின்னு சொன்னால் அது அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பா என்று திருவேங்கடமலையிலே பிராட்டியை முன்னிட்டு கொண்டு சரணாகதி பண்ணினார். அப்ப ஆழ்வாருடைய சரணாகதி எல்லாம் அதிகமாக இருக்கிறது அர்ச்சாவதாரத்துல தான். ஆனா இந்த ஆழ்வார் அவ்வளவு வசந்த அர்ச்சா சௌலபியத்தை சொல்லுகிற போது விபவத்தை விட அர்ச்சை சுலபமாக இருக்கக்கூடிய அந்த நிலையை காட்டுகிற போது இவர் என்ன பண்ணினார் பாருங்கோ. என்ன பண்ணினார் அப்படின்னால் அர்ச்சாவதாரத்தான் உபதேசிக்க தொடங்கின சௌலபியத்தை அர்ச்சாவதார பரியந்தமாக அருளி செய்து அனந்தரம் தன் துறையான கிருஷ்ணாவதாரத்திலே போய் கண்ணனாலே கண்டு அனுபவிக்க பெறுவது என்றோ என்று இப்போ அர்ச்சாவதார சௌலபியத்தை மொத்தமா சொல்லி அந்த கிருஷ்ணாவதாரத்தை நான் கண்ணாலே என்று காணப்போகிறேன், நான் கண்ணாலே கண்டு அனுபவிக்க பெறுவது என்றோ என்னும் என்று இவர் இருக்கிறாரே. அப்படி ஏன் இப்படி இருக்கார் இந்த ஆழ்வார்? அவருக்கு தெரியாதா விபவத்தை விட கிருஷ்ணாவதாரத்தை விட சுலபமா இருக்கக்கூடியது, இப்பொழுது கண்ணுக்கு இலக்காக இருக்கக்கூடியது அர்ச்சாவதாரம். அதை கண்டு அனுபவிக்கலாமா இல்லையோ? ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே என்கிறார் போல இங்க இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரத்தை விட்டுட்டு என்னத்துக்காக கிருஷ்ணாவதாரத்தின் பின்னாடி ஓடுறார் அப்படின்னா அதுக்குத்தான் பதில் சொல்றார். ஓரோ விஷயங்களிலே பிரமணராய் இருப்பவர்கள் அருமையும் எளிமையும் பாரார்களிலே. அதாவது ஓரொரு விஷயத்துல ஆசை இருக்கிறவா, ஒரு விஷயத்துல ஒருத்தருக்கு ஆசைன்னா அது எவ்வளவு கஷ்டம்னு பார்க்க மாட்டார், எவ்வளவு சுலபம்னு பார்க்க மாட்டார். அதெல்லாம் மனசு ஆராயாது. எனக்கு இது பிடிக்கும்னா அது கண்டிப்பா வேணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அது எப்படியாவது அடையணும்ன்ற துடிப்பு இருக்கும். அது கஷ்டமா சுலபமா, நம்மளுக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையா, முடியுமா முடியாதா, இதெல்லாம் மனசு பார்க்காது. மூலவண்ணா பார்க்கறதுக்கு யோசிக்கலாம், ஆனா மனசு ஒரு காலத்திலும் இதை பார்க்கவே பார்க்காது. பிடிச்ச விஷயம் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் மனசு அதும் பின்னால்தான் போகும். அதுபோலத்தான் இவருக்கு பிடிச்ச விஷயம் கிருஷ்ணாவதாரம். அர்ச்சாவதாரத்தை விட கிருஷ்ணாவதாரம் கட்டமாக இருந்தாலும் எளிமையை அடைவதற்கு மிகவும் காலாந்தரத்திலே அது அமைந்திருந்தாலும் இவர் மனசு எங்க போச்சு அப்படின்னு சொன்னால் கண்ணன் பின்னால்தான் போச்சு. ஏன் திருவடியை கூப்பிட்டு அடைய வேண்டிய இடம் பரமபதம், அடைவதற்கு எல்லோரும் அடைய ஆசைப்படும்படியான இடம் பரமபதம். அப்போ பரத்வத்திலே உட்கர்ஷம் உண்டாய், பரத்வத்திலே மேன்மை இருக்கக்கூடிய நிலை, அப்படிப்பட்ட பரத்வம் பரமபுருஷன், அப்படிப்பட்ட பரமபதம் அவருக்கு தருகிறேன் என்று சொல்லுகிற தருவாயிலும் கூட அவர் என்ன சொன்னார் அப்படின்னால்
பாவஹ ந அந்யத்ர கச்சதி, பாவோ நான்யத்ர கச்சதி, பாவோ நான்யத்ர கச்சதி என்று காட்டியிருக்கக்கூடிய நிலை. ஆகையாலே இங்க அந்த திருவடியை போல அவர் வேறொரு இடத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னார் போல, என் அமுதினை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணாவே என்று சொன்னார் போல, இவரும் அர்ச்சா சௌலபியத்தெல்லாம் பேசிய போதும் கூட இவர் துறை என்னது கிருஷ்ணாவதாரம். அங்கே வந்து அந்த இடத்திலே இவர் பேசி இருக்கக்கூடிய வார்த்தை. ஆகையாலே இவருக்கு சரி, இங்க கேள்வி என்னன்னா, இந்த ஆழ்வாருக்கு அதாவது எப்படி எதனால அஞ்சிரைய மடனாராயிலையும் ஆழ்வாருக்கு விஸ்லேஷ வியசனம், இந்த திருவாய்மொழியிலையும் ஆழ்வாருக்கு விஸ்லேஷ வியசனம், அந்த விஸ்லேஷ வியசனத்துக்கு இந்த விஸ்லேஷ வியசனத்துக்கு என்ன வித்தியாசம்? அதான் கேள்வி. பத்துடை அடியவர் கெளியவன் அப்படின்ற அந்த கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபட்டுத்தான் அங்கேயும் விஸ்லேஷ வியசனம். இங்கும் இவருக்கு இருக்கக்கூடிய விஸ்லேஷ வியசனத்தினால தான் கண்ணனை என்று அடைய போகிறேன், கண்ணனை என்று அடைய போகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த விஸ்லேஷ வியசனத்துக்கும் இந்த விஸ்லேஷ வியசனத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எந்த இடத்துல விஸ்லேஷம் அதிகமா இருந்தது ஆழ்வாருக்கு, எந்த இடத்துல இவருக்கு இருக்கக்கூடிய வேட்கை அதிகமா இருந்ததுன்னா அந்த இடத்தை விட இந்த இடத்துல அதிகமா எடுத்தான். ஏன் அந்த இடத்தை விட இந்த இடத்துல அதிகமாயிடுத்து ஆழ்வாருக்கு? அந்த வியசனம் ஏன் அதிகமாகிவிட்டது ஆழ்வாருக்கு அப்படின்னு கேள்வி. அந்த இடத்துல ஆழ்வார் அப்பத்தான் பாடத் தொடங்கி இருக்கார். அப்ப பாடத் தொடங்கினவர் பத்துடையடியவர் கெளியவன் அப்படின்னு சொன்ன உடனே அஞ்சிரைய மடநாரையில நாரைய கூப்பிடுறார், தூது விடுறார், அதை கூப்பிடுறார், தூது விடுறார். ஆனா அந்த விஸ்லேஷ வியசனத்தை விட இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஸ்லேஷ வியசனம் ஏன் வசந்ததாக இருக்கிறது, வளர்ந்ததாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் ஆழ்வாருக்கு ஏன் என்று சொன்னால், இவ்விடத்திலே ஆழ்வாருடைய நிலையை பார்க்க வேண்டும். அதற்கும் இதற்குமான அந்த அனுபவம் ஆழ்வாருக்கு மேல 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 கிடைச்சது. அப்போ இந்த அனுபவமானது நம்ம இந்த லௌகீக விஷயத்திலே உலகியல் விஷயத்திலே இருக்கக்கூடிய அனுபவம் இருக்கே, அப்ப அந்த அனுபவம் நமக்கு எப்படிப்பட்டதாக அமைந்திருக்கிறதுனா மேலவும் 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 நமக்கு சலிப்பை உண்டாக்குகிறது. ஒரு தடவை சாப்பிட்டாச்சு, ரெண்டாவது தடவை சாப்பிட்டாச்சு, மூணு தாளம் போரும்பா அப்படின்னு தோன்றது. ஆனா பகவத் அனுபவமானது அப்படிப்பட்டதன்று நமக்கு மேலும் 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 வளர்த்து அது மிகவும் எப்படி ஆகிறது அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல கண்ணனை எப்பொழுது காணப்போகிறோம் என்ன ஆழ்வார் நினைக்கிறார். இது வளர்கிறது, வளர்ந்து 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 என்னவாகிறது அப்படின்னு சொன்னால் ஆழ்வாருடைய நிலை எப்படி காணப்படுகிறது அப்படின்னு சொன்னால், வாயும் திரைகளுமிலே கொழுந்து விட்டு எழுகிறது ஆழ்வாருடைய விஸ்லேஷ வியசனம் என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஆக இப்படி ஆழ்வார் அந்த அர்ச்சா சௌலபியத்தை பேசும் போதும் கூட இவருக்கு என்ன நிலை ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால், கண்ணனை என்று காணப்போகிறேன், கண்ணனை என்று காணப்போகிறேன் என்று தான் ஆழ்வார் காட்டியிருக்கிறார். அதைத்தான் எப்படிப்பட்ட நிலை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அப்படின்னால், சேனாதோளியும் உழவுகோலும் சிறுவாய்க்கயிறும் தேருக்கு கீழே நாட்டின திருவடிகளும் அதிலே சாத்தின சிறு சதங்கைகளுமாய் சாரத்திய வேஷத்தோடு நின்ற போதை திருவடிகளில் ஆழ்வார் ஆசைப்பட்டார் என்று காட்டப்படுகிறது. அதைத்தான் அடவரும் படைமங்க ஐவர்கட்கு ஆகி வெஞ்சமத்து அன்னு தேர்கடவிய பெருமான் கனைகழல் காண்பது எண்ணுகோல் கண்களே என்று ஆழ்வார் காட்டியிருக்கிறார். கையும் உழவுகோலும் பிடித்த சிறுவாய்க்கயிறும் சேனாதூளி தூசரிதமான திருக்குழலும் தெருக்கு கீழே நாட்டின திருவடிகளுமான சாரத்திய வேஷத்தை அந்த திருவடிகளை காண வேண்டும் என்று நினைத்தார். கடையாவும் கழிக்கோலும் கையிலே பிடித்த கண்ணிக்கயிறும் கற்றுத்தூளியாலே தூசரிதமான திருக்குழலும் மதித்து திரிகிற போது ஆரவாரிக்கிற கடல்கள் சதங்கைகளும் குளிர்முட்டின் கோடலமுமான அந்த நிலையை ஆழ்வார் பார்க்க வேண்டும் என்று எங்கு ஆசைப்பட்டார் அப்படின்னால், அர்ச்சா சௌலபியத்தை பேசுற இடத்துல ஆசைப்பட்டார்னா அதுதான் ஆழ்வாருடைய கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணன் மேலே இருக்கக்கூடிய வேட்கைக்கு இது மிகப்பெரிய சான்றாக அமைந்திருக்கிறது. அதற்கு மேலே ஆழ்வாருடைய பக்தி எப்படிப்பட்டது அப்படின்னால், இந்த பக்தியானது கிருஷ்ண கல்யாண குணங்களாலே ஏற்பட்டதா, கண்ணனிடத்திலே இருக்கக்கூடிய கிருஷ்ண கல்யாண குணங்களினுடைய ஒரு தாக்கத்தினாலே இவருக்கு இந்த வேட்கை வந்ததா அப்படின்னா
கிருஷ்ண கல்யாண குணானுபவமாக வந்ததுன்னா அது குணகிருத்த தாஸ்யமாக ஆகிவிடும். அப்படி அல்லாமல் இது எப்படிப்பட்ட தாஸ்யம்னா ஸ்வரூப பிரயுக்தம் ஸ்வரூப பிரயுக்தம் என்று காட்டுகிறார். கடியன் கொடியன் நெடியமால் உலகம் கொண்ட அடியன் அருவருமேனி மாயத்தன் ஆகிலும் கொடிய என் நெஞ்சம் அவன் என்னே கிடக்கும் எல்லே என்று இவர் வேம்பின் புழு வேம்பன்றி உண்ணாதுன்னு சொன்னார் போல இவர் என்ன சொல்லுகிறார்னா கொடியவன் நெஞ்சம் ஆகிலும் அவன் என்னே கிடக்கும் இல்லே, அவன் கடியவன் தான், அவன் நெடியவன் தான், அதே போல மாயவன் தான், அருவருமேனி மாயவன் தான். அப்படி இருந்தாலும் கூட அவனை பத்தி நீங்க 1000 குத்தம் சொன்னாலும் கூட என் நெஞ்சமானது அவன் என்றே கிடக்கும், அந்த எம்பெருமான் என்றே கிடக்கும், அந்த எம்பெருமான் என்றே கிடக்கும் என்று ஆழ்வார் அவருடைய தாஸ்யமானது அவர் செய்யும் அடிமையானது குணத்தினாலே அவனுக்கு குணத்துக்கு தோற்று அடிமை செய்பவர் அல்லர், அவன் ஸ்வரூபத்தை தன் ஸ்வரூபத்தினாலே அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அடிமை. அனசூய பிராட்டிக்கு பிராட்டி அருளி செய்த வார்த்தையை ஸ்மரிப்பது என்று ஸ்ரீவச்சனபூர்ண சூத்திரகாரர் காட்டுகிறார். அனசூய பிராட்டிக்கு பிராட்டி அருளி செய்த வார்த்தை யாவது என்ன அப்படினால் அனசூய பிராட்டியின் இடத்துல நீ ராமனிடத்திலே ராமன் ரொம்ப வசந்தவன் அழகானவன் சார்வபௌமன் அவனிடத்திலே ஈடுபட்டிருப்பாயாகான்னு சொல்றச்சே அப்பொழுது ஒரு நாளும் உன் ஈடுபாட்டை குறைக்காமல் இருக்க வேண்டும்னு சொல்றச்சே அப்ப இவ சொல்றா ராமன் அழகா இருக்கேன்றதுனால அவன் ஈடுபட்டு இருக்கேன்னு நினைச்சுட்டு இருக்கா. அவனையும் அழகையும் பிரிக்க முடியாது. ராமன் தர்மவான்றதுனால அவனிடத்திலே ஈடுபட்டு இருக்கிறேன்னு நினைச்சுட்டு இருக்கா. ராமன் தர்மஸ்வரூபி, தர்மத்தையும் அவனையும் பிரிக்க முடியாது. ஆனா எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கா, அவன் குணவான்றதுனால அவனிடத்துல ஈடுபட்டு இருக்கேன்னு நினைச்சுட்டு இருக்கா. அவன் வேறு குணம் வேறுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ரெண்டு ஒன்னி போயிருக்கு. அப்படி அல்லாமல் அவன் குரூரமாக இருந்தாலும் அவன் தாழ்ந்தவனாக இருந்தாலும் அவன் அதர்மியாக இருந்தாலும் நான் அவனுக்கு ஆட்பட்டே கிடப்பேன். ஏனென்றால் அவனுடைய குணத்தை சார்ந்ததன்று என்னுடைய தாஸ்யம், அவன் என்னுடைய ஸ்வரூபத்துக்கு அனுகுணமாக அவனென்றே கிடப்பேன் என்கிறார் போலே ஆழ்வார் தானும் பகவான் எவ்வினயவனாகிலும் அவனிடத்திலே ஈடுபட்டிருப்பேன் என்று காட்டியிருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். அதத்தான் இங்க அவருடைய பக்தி கிருஷ்ண பக்தியானது ஸ்வரூப பிரயுக்தம் என்று காட்டப்பட்டிருக்கிறது. அதே போல ஆழ்வாருடைய பக்தியானது இதர விஷய பக்தி போலே, அதாவது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பக்தி போலே இருக்கக்கூடியதா. சாஸ்திரத்துல பக்தி யோகம்ன்றதை சொல்லுகிற போது ஆத்மாவாஹரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசிதவ்யா என்று காட்டப்பட்டிருக்கிறது. ஆத்மாவானவன் திரஷ்டவ்யா நேரே பார்ப்பதற்கு ஒரு நிலை ஏற்படும். எப்பொழுது ஸ்ரோதவ்யா கேட்க வேண்டும், மந்தவ்யா மனனம் செய்ய வேண்டும், அதே போல நிதித்தியாசிதவ்யா தியானம் செய்ய வேண்டும். அந்த பரம்பொருளை நேரே பார்ப்பதான ஒரு நிலையான ஒரு பக்தி ஏற்பட வேண்டும் என்னால், அந்த நிலை ஏற்பட வேண்டும் என்னால் முதல்ல அவனை பத்தின பிரபாவங்களை கேட்கணும், கேட்டு மனனம் பண்ணணும். மனனம் பண்ணின பிற்பாடு என்ன பண்ணணும் அப்படின்னால் மீளவும் நினைக்கக்கூடிய தியானம் பண்ண வேண்டும். இப்படி பண்ணின என்ன ஏற்படும் அப்படின்னால் நேரே பார்க்கிறார் போல ஒரு நிலை ஏற்படும். தைலதாராவத விச்சின்னமான ஸ்மிருதி சந்தானமான பக்தியினாலே ஏற்படக்கூடிய உரு வெளிப்பாடு தர்சன சமானாகாரம் ஏற்படும். அதனாலே அந்த பக்தி விளைந்து அந்த பக்தியினாலே அந்த எம்பெருமானை அடைகிறான்னு சொல்லப்பட்டிருக்கே. இப்படியா ஆழ்வாருடைய நிலை தங்கள் இதுதான் ஆழ்வாருடைய அந்த பக்தியா அப்படின்னால் இந்த பக்தியே கிடையாது. இவருக்கு தன்முயற்சியாலே ஏற்பட வேண்டியது ஒன்று அல்ல. இவர் எப்படிப்பட்டவர்னா பகவதேக உபாயத்திலே நிலை நின்னவர், அவனே உபாயம் என்று அறுதியிட்டவர், இருந்தவிடத்திலே அனைத்து எம்பெருமான்களையும் அந்த திருப்புலி ஆழ்வாரினுடைய இலையிலே ஓரொருத்தரும் வந்து நின்று பாசுரம் பெறும்படியாக பண்ணினவர். அவருக்கு இப்படி சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பக்தி யோகத்திலே ஒரு நாளும் அவர் ஈடுபடல. அப்படி இருக்கச்சே மாறன் பக்தியும் மற்றையோர் பக்தியும் எப்படி வேறுபட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆச்சாரிய ஹிருதயத்திலே ரொம்ப அற்புதமான சூத்திரம் காட்டுகிறார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். ரொம்ப அற்புதமான சூர்ணிகை. அச்சேத்தியம் என்னுமது ஈரும் வேம் ஈரியாய் உலர்த்த வெண்ணப்படா சித்தம் சித்தாய் அல்லேன் என்று நீங்க கரணங்கள் முடியானேவில் ஆவையாக
உடலம் ஆத்ம தர்மம் கொள்ள காற்றும் கழியும் கட்டியழ கொண்டபெருங்காதலுக்கு பத்திமை நூல் வரம்பில்லையே, பத்திமை நூல் வரம்பில்லையே என்று காட்டுகிறார். அதாவது இந்த ஆத்ம தத்துவமானது எப்படிப்பட்டது அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த ஆத்ம தத்துவமானது கண்ணன் தான் காட்டுகிறான். அச்சேத்யோயம் அதாக்கியோயம் அக்லாத்யோய அசோஷ்யேவச நித்யஹ சர்வகதஹ ஸ்தாணுர் அச்சலோயம் சனாதனஹ அயம் அச்சேத்யஹ. இந்த ஆத்மாவானவன் பிளக்க முடியாதவன். அயம் அதாக்கியஹா, இந்த ஆத்மாவானவன் எரிக்கப்பட முடியாதவன். அதே போல ஆத்மா நனைக்கப்பட முடியாதவன். அசோஷ்யஹா, இந்த ஆத்மாவானவன் உலர்த்தப்பட முடியாதவன். நித்யஹா, இந்த ஆத்மா என்றும் இருக்கக்கூடியவன். சர்வகதஹா, என்றும் இருக்கக்கூடியவன். இந்த ஆத்மா எங்கும் நிறைந்தவனாக இருக்கக்கூடியவன். ஸ்தாணுர் அச்சலஹா, உறுதி உடையவனாக இருக்கக்கூடியவன். அசையாதவனாக இருக்கக்கூடியவன். சனாதனஹா, என்றும் இருப்பவன். அப்ப இந்த ஆத்மா ஒரு காலத்திலும் வெட்டப்பட முடியாதவன். இந்த ஆத்மா ஒரு காலத்திலும் எரிக்கப்பட முடியாதவன். இந்த ஆத்மா ஒரு காலத்திலும் ஜலத்தில் நினைக்கிற மாதிரி, துணியை நினைக்கிற மாதிரி ஆத்மாவை நினைச்சுடலாமன்னா நினைக்க முடியாது. இந்த ஆத்மாவை நினைச்ச துணியை வளர்த்துற இல்லையோ, அது மாதிரி ஆத்மாவை ஒரு இடத்துல வளர்த்த முடியுமான்னா ஒரு இடத்துலையும் வளர்த்த முடியாது. இந்த ஆத்மா இந்த அச்சித்த போல அனித்தியமானா என்னைக்கும் இருக்கக்கூடியது இந்த ஆத்மா. அதே போல இந்த ஆத்மா ஞானத்தினாலே எல்லா இடத்திலும் நிறைந்தவனாக இருக்கக்கூடியவன். இந்த ஆத்மாவானவன் உறுதி உடையவனாக இருக்கிறான். இந்த ஆத்மா என்றும் இருக்கக்கூடியவன். இப்படி இருக்கக்கூடிய ஆத்மவஸ்து, இந்த ஆத்மவஸ்து ஆழ்வாருடைய ஆத்மவஸ்து இந்த வரம்புக்கெல்லாம் கட்டுப்பட்டிருந்ததான்னா வெட்ட முடியாதது என்று சொல்லப்பட்டிருக்கிற ஆத்மவஸ்து, அச்சேத்தியம் என்று சொல்லப்பட்ட இந்த ஆத்மவஸ்துவானது, அதாவது வெட்டப்பட முடியாது என்று சொல்லப்பட்ட இந்த ஆத்மவஸ்து ஈரும், வெட்டப்பட்டதானது. அதே போல எரிக்கப்பட முடியாதது என்று சொல்லப்பட்ட ஆத்மவஸ்து வெந்து போன எரிக்கப்பட்டதானது. ஈரியாய் உலர்த்த, அதாவது நினைக்க முடியாதது என்று சொல்லப்பட்ட ஆத்மாவானது தண்ணீரிலே நினைந்தார் போல அந்த எம்பெருமானுடைய அந்த நீர்மையிலே நனைந்து விட்டது. இந்த ஆத்மாவானது உலர்த்தப்பட முடியாதது என்று சொன்னதற்கு எதிராக உலர்த்தப்பட்டதாகிவிட்டது. கண்ணன் இதெல்லாம் ஆத்மாவுக்கு தர்மம்னு சொன்னானே, அதுக்கு எதிர்த்தட்டாக அமைந்திருந்தது ஆழ்வாருடைய ஆத்மாவானது. அதைத்தான் ஈரும், வெட்டப்பட முடியாதது. அதாவது அந்த எம்பெருமானுடைய அருள் பெறும் போது அரிதா, அவனுடைய அருள் பெறும் போது அரிதால் அவ்வருள் அல்லன் அருளும் அல்ல, அவனருள் பெறும் அளவு ஆவினில்லாது அடுபகல் மாலையும் நெஞ்சும் காணேன் சிவனோடு பிரமன் வன் திரு மடந்தை சேர் திரு ஆகம் எம் ஆவி ஈரும். பரமசிவனாருக்கும் பிரம்மாவுக்கும் பெரிய பிராட்டியாருக்கும் தன் திருவுடம்ப கொடுத்திருக்கிறானே, உடம்பிலே இடந்து கொடுத்திருக்கிறானே, இதை நினைக்கிற போது மல்லிகை கமழத்தன் நல்ல இருக்கிற பாசனம், இதை நினைக்கிற போது என் ஆவியானது ஆத்மாவானது ஈரும், பிளந்ததாக ஆகிறது என்று காட்டப்பட்டிருக்கிறது. நித்யானபாயினியான பிராட்டியோடு அந்நியபரனான பிரம்மருத்ராதிகளோடு வாசியர உடம்பு கொடுக்கும் அவனுடைய சௌசீல்யத்தை ஆழ்வார் நினைக்கிறார். அதாவது நித்யானபாயினி நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிஷீம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிராட்டி, அவளுக்கு அவன் சரீரத்தில் அவனுடைய திருமேனியில இடம். அதே போல அனன்யபரரான மற்ற விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய பிரம்மருத்ராதிகளுக்கு அவன் சரீரத்தில் இடம். இந்த பார்க்கறச்சே என்னே அவனுடைய சீலம், என்னே அவனுடைய சீலம், உயர்வு தாழ்வு பார்க்காமல் எல்லோரோடும் கலந்து பரிமாறுகிறானே, வசந்த பிராட்டிக்கும் இடம் கொடுத்திருக்கான். அனன்யபரர்களாக இருக்கக்கூடிய பிரம்மருத்ராதிகளுக்கும் இடம் கொடுத்திருக்கான். எவ்வளவு சீலம் அவனுக்கு அப்படின்னு நினைச்சார். அப்படி நினைக்கிற போது ஆவி ஈரும், வெட்டப்பட்டதாக ஆகிறது.
சொல்லுகிறார். அப்போ வெட்டப்பட முடியாததுன்னு கண்ணன் சொன்னான், ஆழ்வார் ஆவி வெட்டப்பட்டதாகிறது, ஆத்மா வெட்டப்பட்டதாகிறது என்று காட்டுகிறார். எரிக்க வேம் என்னால் எரிக்கப்படுவது வேமமதுர் இரள் மெழுகிலுக்கு வெள்வளை மேகலை கழந்து வீழ தூமலர் கண்ணினை முத்தம் சோர துணைமுலை பயந்தன தோள்கள் வாடா என்று அந்த வேமரு தோழினையில் இருக்கக்கூடிய பாசுரத்தை காட்டுகிறார். உமக்கு நல்லவரோடு உழிதண்டு உண்டன் திருவுள்ளம் இடர்கடும் தோறும் நாங்கள் வியக்க வென்புறுதும் அது நிற்கவென் பெண்மையாத்தோம் என்று இவர் என்ன நிலையிலே எய்துகிறார், என்ன நிலையை எய்துகிறார் அப்படின்னால், வேம் எமது உயிர் அழல் மெழுகிலுக்கு வெள்வலை மேகலை கழன்னு விழ கிருஷ்ண விஸ்லேஷம் கண்ணன் இவரை விட்டு பிரிந்து போக போகிறான் என்று நினைத்து, கண்ணா நீ கம்சனை நீ எதுக்காக போறாய்ன்னு எனக்கு தெரியும், என்னால் அங்க இந்த தடாகத்திலே சென்று யமுன கரைக்கு சென்று பெண்களும் நீயுமாக சுகித்திருப்பதற்காக இப்பொழுது கிளம்பி போகிறாய். காலை நேரம் ஆழ்வாரோடு சேர்ந்து விட்டு ஆழ்வாரை விட்டு பிரிந்து பெருமான் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார். அப்ப ஆழ்வார் தடுத்து விடுறார், நீ போகலாகாது, நீ எந்த பெண்களோடு அங்கே குறவையாட வேண்டும் என்று செல்லுகிறாரையோ அந்த பெண்களை இங்கே அழைத்து வந்துவிடு. ஏனென்றால் நீ போறது பசுமைக்க போறேன்ற சாக்க சொல்லிண்டு அங்க போய் குறவை ஆட வேண்டும், பெண்களும் நீயுமாக சுகமாக ஆட வேண்டும் என்று போகிறீர்கள். அது அங்க போய் வச்சுக்க வேண்டாம். ஏனென்றால் அது எவ்வளவு ஆபத்தான இடம் தெரியுமா? இந்த கம்சன் வந்தானேயானால் கம்சன் அசுரர்களை ஏவி உன்னை அழிக்க நேரிடும், என்னால் அது தாங்க முடியாது, போகாதே, இங்கேயே இரு என்று சொல்லுகிற போது இந்த ஆவியானது, இந்த உயிரானது வேம் எமது உயிர் அழல் என்று இந்த என்னுடைய ஆத்மா எரிக்கிறார் போல ஆகிவிடும், நீ பிரிந்தாயே யானால் என்ன அந்த ஆத்மாவானது எரிக்கப்பட முடியாதது என்று சொன்னபோது கண்ணனை நினைத்து கண்ணன் இவரை பிரிந்து விடுவான் என்று நினைத்த போதே அந்த ஆத்மாவானது எரிக்கப்பட்டதாக நினைக்கிறாரே ஆழ்வார். அப்படியானால் எரிக்கப்பட முடியாத ஒரு வஸ்து எரிக்கப்பட்டதாக ஆழ்வார் சொல்லுகிறார்னா, அப்போ அந்த ஆத்மாவானது கண்ணன் சொல்லி இருக்கக்கூடிய வரம்புக்கு கட்டுப்படவில்லை என்று காட்டப்பட்டிருக்கிறது. ஈரியாய் மேலே அடுத்தது காட்டியிருக்கக்கூடிய விஷயம் ஆத்மா நனைக்கப்பட முடியாதது என்று காட்டியிருக்கிறது. ஆனால் உண்ணும் சோற்றிலே இந்த பராங்குஷ நாயகியினுடைய தாயாரானவர் சொல்லுகிற வார்த்தை காரியம் நல்லனகள் அவைகானில் என் கண்ணனுக்கு என்று ஈரியாயிருப்பாள். நல்ல விஷயங்களை பார்த்தால் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இல்லாம வசந்த விஷயம் இருந்ததுன்னா இது என் கண்ணனுக்கு வசந்த புஷ்பத்தை பார்க்கிறா, பறிச்சு இது கண்ணனுக்குன்னு சொல்றா. வசந்த பழத்தை பார்க்கிறா, அதை வாங்கிட்டு கண்ணனுக்குன்னு சொல்றா. எதெல்லாம் வசந்ததா இருக்கோ அது எல்லாம் எங்க கண்ணனுக்கு என்று அவள் ஈரியாயிருப்பாள். அவள் ஆத்மாவானது நனைந்து அவளுடைய அந்த ஒரு பக்தியிலே நனைந்து கிடக்கிறது என்று காட்டியிருக்கக்கூடிய விஷயம். கிருஷ்ண பக்தியிலே இவள் ஆத்மா நனைந்து விட்டது. நனைக்க முடியாத ஒரு ஆத்மா நனைக்கப்பட்டதாகிறது அப்படின்னு சொன்னால், இது அந்த கண்ணன் சொன்னானே ஆத்மா நனைக்க முடியாததுன்றதுக்கு அதுக்கு சான்று எடுக்கிறார். ஆழ்வார் ஆத்மா நனைக்கப்பட்டதாகிறது என்று. அடுத்தது உலர்த்தா. கண்ணன் சொன்னா இந்த ஆத்மாவை உலர்த்த முடியாதுன்னு சொன்னான். ஆனா ஆழ்வாருடைய ஆத்மா உலர்த்தப்பட்டதாகிறது. எங்கன்னா வாயும் திரையுகளும் என்கிற திருவாய்மொழியாலே வேவாரா வெட்கி நோய் மெல்லாவி உள்ளுலர்த்த ஓவாது இராப்பகல் உன்பாலை விழுத்தொழிந்தாய் மாவாய் பிளந்த மறுதடை போய் மண்ணளந்த மூவா முதல்வா இனியம்மை சோரேலே. ஆழ்வார் கண்ணன் ஆழ்வாரை விட்டு பிரிந்தான். இந்த விஸ்லேஷ வியசனத்தாலே ஆழ்வார் எல்லாவற்றையும் பார்த்து, உனக்கு இது பண்ணிவிடுத்தா, உன்னையும் கண்ணன் பிரிஞ்சானா, நாரையே உன்னை கண்ணன் பிரிந்தான வெளுத்திருக்கிறாயே, கடலே நீ அலபாஞ்சுட்டே இருக்கியே, கண்ணன் உன்னை பிரிந்து விட்டானா, உப்பங்கழியே இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கியே, உன்னை கண்ணன் பிரிஞ்சுட்டானா என்ன? ஆழ்வார் அப்படி ஒன்றொன்றையும் பார்த்து ஆழ்வார் சொல்லுகிறார், ஒன்னொன்னையும் பார்த்து ஆழ்வார் துக்கப்படுகிறார். விஸ்லேஷ வியசனம். அது விஸ்லேஷம் முடிந்து பெருமான் ஆழ்வார் இவ்வளவு கட்டப்படுறாரே, உனக்கு என்ன வேணும், ஏன் இவ்வளவு கட்டப்படுறீர் அப்படின்னா, கண்ணா நீ என்னை விட்டு பிரிந்து விட்டாய், அந்த விஸ்லேஷத்தினாலே இவ்வளவு கதறினேன், இப்பொழுது வந்து விட்டாயே, அதை நான் வந்துட்டனோ இல்லையோன்னு கண்ணன் சொல்றான்.
ஆனாலும் நீ திரும்பி போயிடாதே, இங்கேயே இருன்னு சொல்றச்சே கண்ணன் இடத்துல தன் நோயானது எப்படி அவரை வாட்டித்துன்னு சொன்னால், வேவாரா வேட்கை நோய். கண்ணா, உன் மேலே இருக்கக்கூடிய வேட்கையாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயானது மெல்லாவி உள் உலர்த்தா, என்னுடைய ஆவியை அப்படியே இட் ஹஸ் ட்ரைடு, மொத்தம் உலர்ந்து விட்டது, ஒண்ணுமே பசையே இல்லாமல் உலர்ந்தார் போல ஆகிவிட்டது, உலர்ந்து விட்டது என்னுடைய ஆத்மா அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். ஆக இங்க என்ன சொல்றதுன்னா, ஆத்மா உலர்த்தப்பட முடியாதவன்னு இந்த கண்ணன் சொன்னான். ஆழ்வாருக்கோ கிருஷ்ண பக்தியாலே, கிருஷ்ணனிடத்திலே இருக்கக்கூடிய வேட்கையினாலே ஆழ்வார் ஆத்மா உலர்ந்து பட்டதாகிறது, உலர்ந்து விட்டது. வேவாரா வேட்கை நோய் மெல்லாவி உள்ளுலர்த்தா என்று காட்டினார். ஆக கண்ணன் என்ன சொன்னான் அப்படின்னால், வெட்டப்பட முடியாதவன் இந்த ஆத்மா அப்படின்னார். ஆனால் ஆழ்வாருக்கு சிவனோடு பிரமன் வன் திருமடந்த சேர் திரு ஆகம் எம் ஆவி ஈரும் என்று ஆழ்வாருடைய ஆத்மா வெட்டப்பட்டதானது. அந்த கண்ணன் என்ன சொன்னான், ஆழ்வாருடைய ஆத்மாவானவன் எரிக்கப்பட முடியாதவன் என்று சொன்னான். ஆனால் ஆழ்வாருக்கோ வேம் எமது உயிர் அழல் மெழுகிலுக்கு என்று வெந்து விட்டதாகிறது, எரிக்கப்பட்டதாகிறது என்னுடைய ஆத்மான ஆழ்வார் கிருஷ்ண விரகத்தினாலே ஏற்பட்டது, கிருஷ்ணனிடத்திலே இருக்கக்கூடிய வேட்கையினாலே ஏற்பட்டதுன்னு காட்டுகிறார். அதே போல அந்த கண்ணன் என்ன சொன்னான், ஆத்மா நனைக்கப்பட முடியாதவன் சொன்னான். ஆனால் ஆழ்வாரோ காரியம் நல்லனகள் அவைகானில் என் கண்ணனுக்கு என் ஈரியா இருப்பாள் என்று ஆத்மாவானது நனைக்கப்பட்டதாகிறது என்று சொன்னால், கண்ணனிடத்திலே இருக்கக்கூடிய வேட்கையினாலே, அவன் மேலே இருக்கக்கூடிய பக்தியின் துடிப்பினாலே. அதே போல ஆத்மாவானது உலர்த்தப்பட முடியாதவன் என்று சொன்னான் கண்ணனும் பெருமான். ஆனால் இவரோ வேவாரா வேட்கை நோய் மெல்லாவி உள்ளுலர்த்தா என்று கண்ணன் மேலே இருக்கக்கூடிய வேட்கையின் நோயாலே, அந்த கிருஷ்ண பக்தியினுடைய விசலேஷத்தினுடைய வியசனத்தினாலே ஆழ்வாருடைய ஆத்மாவானது உலர்த்தப்பட்டதாகிறது என்று இந்த விதிக்கெல்லாம் அப்பாற்பட்டது ஆழ்வாருடைய வேட்கை என்று காட்டியருள்கிறார் ஆச்சாரியர் சூத்திரக்காரர். மேல அந்த சூத்திரத்தில் காட்டுகிற போது சித்தம் சித்தாய் அல்லேன் என்று நீங்க, இது மட்டுமா அப்படின்னால் என்ன காட்டியிருக்கிறது அப்படின்னால், அதாவது என் நெஞ்சு என்னை நின்னிடையே அல்லேன் என்று நீங்கி நேமியும் சங்கும் இருகை கொண்டு என்று ஆழ்வாருடைய சித்தம் சித்தாய் நெஞ்சமானது அவரை விட்டு நான் இருக்க மாட்டேன் என்று அவரை விட்டு பிரிந்து போய்விட்டது என்று ஆழ்வார் தானே காட்டி இருக்கக்கூடிய நிலை. என்னுடைய நன்னுதல் நங்கை மீர்காள் யானினி செய்வதென், என் நெஞ்சு என்னை நின்னிடையேன் அல்லேன் என்று நீங்கி நேமியும் சங்கும் இருகையும் கொண்டு பன்னொடும் சூழ் சுடர் ஞாயிறொடு பால்மதி ஏந்தி ஓர் கோல நீல நன்னொடும் குன்னும் வருவது ஒப்பான் நாள் மலர் பாதம் அடைந்ததுவே. என்னுடைய நெஞ்சம் என்னாச்சு தெரியுமா? தோழிகளிடத்துல சொல்றார், மா ஒரு விஷயம் புரிஞ்சுங்கோ, என் நெஞ்சமானது என்னை விட்டுட்டு ஓடி போயிடுத்து, அந்த பெருமான் வந்தான், சங்கொடும் சக்கரகமத்தோடும் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் பின்னால என் நெஞ்சம் என்னை விட்டு நீங்கி ஓடி போயிடுத்து. எப்படி ஓடி போயிடுத்து அப்படின்னால், சந்நியஸ்தம்மையா என்று எப்படி இந்த ஜீயர் சுவாமிகள் சந்நியாசிகள் தாங்கள் சந்நியாசம் பெறும் தருவாயிலே அனைத்தையும் விட்டேன்னு எல்லாத்தையும் விட்டுடுவாளோ, அதுபோல என் நெஞ்சம் என்னை மொத்தமா விட்டுட்டு கழட்டி விட்டுட்டு பெருமான் பின்னாட போயிடுத்து என்று சித்தம் சித்தாய் அல்லேன் என்று நீங்க, அவருடைய சித்தம் நெஞ்சானது அவரை விட்டு நீங்கி விட்டதாக ஆழ்வார் பதிவு பண்ணுகிறார்னு சொன்னால், இது வேற எந்த பக்தியில காண முடியும்? அதற்கு மேலே கரணங்கள் முடியானேயில் அவையாக, அதாவது இந்த பதிகம் முடியானே மூலகும் தொழுதேத்தும் சீரடியானே என்கிற இந்த திருவாய்மொழியானது ஆழ்வாருடைய வேட்கையை ரொம்ப அற்புதமாக காட்டி இருக்கக்கூடிய நிலை. என்னவென்னால், இதற்கு மணவாள மாமனுடைய திருவாய்மொழி நூத்தந்தாதி பாசுரம் இருக்கே, அது போல ஒரு வசந்த பிரமேயத்தை காட்டி இருக்கக்கூடிய பாசுரம் வேற எதுவும் சொல்ல முடியாது. ஆழ்வாருடைய அந்த நிலையை, கருத்தை ஒரே வரியில மணவாள மாமனிகள் காட்டிட்டு போடுவார். திருவாய்மொழி நூத்தந்தாதியை போல ஒரு கிரந்தம் கிடையவே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஏனென்னால் அந்த ஒரு பதிகத்தினுடைய பிரமேயத்தை ஒரு பாசுரத்தில் சொல்லணும், அந்த பதிகத்தினுடைய திருவாய்மொழியினுடைய தொடக்கமும் முடிவும் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படியே இருக்கணும். அது மொத்தத்தையும் எடுத்து காட்டுவார்.
முடியாத ஆசைமிகு முத்து கரணங்கள் அடியார் தம்மை விட்டு அவன் பால் படியா ஒன்னு ஒன்னின் செயல் விரும்ப உள்ளதெல்லாம் தான் விரும்ப துண்ணியதே மாறன் தன் சொல். ஆழ்வாருடைய சொல் எப்படி இருந்ததுனால், அந்த எம்பெருமான் மீது இருக்கக்கூடிய ஆசையினாலே முற்று கரணங்கள், ஆழ்வாருடைய கரணங்கள், அதாவது அவரை விட்டு அந்த எம்பெருமான் மேலே இருக்கக்கூடிய ஈடுபாட்டினாலே ஒரு கரணம் மற்றொரு கரணத்தினுடைய அந்த செயலை ஆசைப்பட்டது, மற்றொரு கரணம் இன்னொரு கரணத்தினுடைய செயலை ஆசைப்பட்டது. எப்படினால், நெஞ்சமானது கண்ணினுடைய செயலை ஆசைப்பட்டது, வாக்கானது என்ன பண்ணித்து அப்படின்னு சொன்னால் நெஞ்சினுடைய செயலை ஆசைப்பட்டது, அதாவது கைகளானது வாயினுடைய பேச்சு என்னும்படியான செயலை ஆசைப்பட்டது, கண்களானது கைகளுடைய செயலை ஆசைப்பட்டது. இப்படி ஓரொன்று ஒரு கரணம் மற்றொரு கரணத்தினுடைய செயலை ஆசைப்பட்டது. எப்படி விதி அப்படின்னால், ஒருத்தருக்கும் ஓரொரு கரணங்கள் இருக்கிறதே, அந்த கரணம் அந்த செயலை தான் செய்யும். கண்ணுனா பார்க்கறதுக்கு மட்டும்தான், வாய் அப்படின்னு சொன்னால் பேசும்படியானதுக்கு மட்டும்தான், இந்த நாசிகம் இருக்கே, இந்த மூக்கு இருக்கே, அது வாசனை நுகர்வதற்கு மட்டும்தான், காது கேட்பதற்கு மட்டும், மனசு நினைப்பதற்கு. ஆனால் மனசு பேசாது, மனசு வாயோட தான் வாய் தான் பேசும். வாய் பார்க்காது, கண்ணு தான் பார்க்கும். காது நுகராது, இந்த தொகேந்திரியம் அந்த இதுதான் நுகரும், மூக்கு தான் நுகரும். இந்த தொகேந்திரியம் இந்த உடம்பு இருக்கே, இதுதான் உணர முடியும் காற்று வருகிறது அது இதுன்னு. ஆனால் இங்கேயோ மனசு பார்க்கணும்னு நினைச்சுது, வாயோ நினைக்கணும்னு நினைச்சுது, இப்படி கண்ணோ கையினுடைய வேலையை நினைச்சுது. அப்போ ஒன்று அது வேலையை விட்டுட்டு அந்த கரணத்துக்கு மட்டும் மனசு நினைச்சுதான், ஐயோ நம்மளால இந்த பெருமாளை பாட முடியலையே, வாய் பெருமாளை பாடுறதே. அப்போ இந்த மனசும் பாடணும்னு ஆசைப்படுது. கண்ணு நினைச்சுதான் நம்ம பார்க்க தானே முடியுது, நம்மளால இந்த பெருமாள் எங்க போய் உட்காந்துருக்கான், என்னத்தான் நம்முள்ள பூந்தாலும் மனசுல இல்ல போய் உட்கார்ந்துருக்கான். அப்போ நம்ம மனசு போல நமக்குள்ள பெருமாள் உட்கார வேண்டாமா, அப்ப நம்ம நினைக்க வேண்டாமா பெருமானே அப்படின்னு ஓரொரு கரணமும் அச்சித்தான இந்த கரணங்கள் இந்த ஆத்மாவினுடைய வேலையை அந்த சித்த போல நினைத்து கொண்டு ஒரு கரணம் மற்றொரு கரணத்தினுடைய வேலையை ஆசைப்பட்டது என்று காட்டுகிறார். ஒன்றின் செயல் விரும்ப உள்ளதெல்லாம் தான் விரும்ப, உள்ளதெல்லாம் தான் விரும்ப என்று காட்டுகிறார். தான் முடியானே மூவுலகும் தொழுதேத்தும் சீர் அடியானே ஆழ்கடலை கடைந்தாய் புள்ளூர் கொடியானே கொண்டல் வண்ணா அண்டத்தும்பரில் நெடியானே என்னு கிடக்கும் என் நெஞ்சமே. என் நெஞ்சமானது எப்படி கிடக்கிறது என்று சொன்னால், முடியானே என்னு கிடக்கும் என் நெஞ்சமே, மூவுலகும் தொழுதேத்தும் சீர் அடியானே என்னு கிடக்கும் என் நெஞ்சமே, ஆழ்கடலை கடைந்தாய் என்னு கிடக்கும் என் நெஞ்சமே, புள்ளூர் கொடியானே என்னு கிடக்கும் என் நெஞ்சமே, கொண்டல் வண்ணா என்னு கிடக்கும் என் நெஞ்சமே, அண்டத்தும்பரில் நெடியானே என்னு கிடக்கும் என் நெஞ்சமே. என் நெஞ்சம் என்ன பண்றது அப்படின்னு சொன்னால், இந்த என்னு கிடக்கும் என் நெஞ்சமேன்னு என்ன அர்த்தம் என்று சொல்ல ஆசைப்படுகிறது, முடியானேன்னு சொல்ல ஆசைப்படுகிறது. மூலகம் தொழுதேத்தும் சீர் அடியானே என்று உலகம் அனைத்தும் தொழுதேத்தும்படியாக இருக்கக்கூடியவனே என்று சொல்ல ஆசைப்படுகிறது. ஆழ்கடலை கடைந்தவனே என்று சொல்ல ஆசைப்படுகிறது. கருத்மானின் மீது ஏறி வரக்கூடியவனே என்று சொல்ல ஆசைப்படுகிறது. கொண்டல் வண்ணனே என்று சொல்ல ஆசைப்படுகிறது. நெடியானே என்று சொல்ல ஆசைப்படுகிறது என்று சொல்லுகிறார். அப்போ எது ஆசைப்படுகிறது? வாயா? இல்ல, என் நெஞ்சமே. இந்த நெஞ்சம் தான் ஆசைப்படுறது. அப்போ சொல்ல வேண்டியது வாயினுடைய கடமையாக இருக்க, நெஞ்சமானது சொல்ல வேண்டும், வாய் திறந்து பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறது அப்படின்னு ஆழ்வார் காட்டுறார். அப்படியானால் இவ்விடத்திலே நெஞ்சம் வாயினுடைய வேலையை ஆசைப்பட்டது. அதற்கு மேலே அடுத்தது என்னாச்சு? இந்த நெஞ்சம், அதாவது நெஞ்சம் என்று கிடக்கும் என் நெஞ்சமே சொல்லணும்னு ஆசைப்படலை, காண வேண்டும் என்று ஆசைப்பட்டது. முடியானே என்று அந்த எம்பெருமா என்று கிடக்கும் நான் க்ஷமிக்கணும், சொல்ல வேண்டிய ஆசை அல்ல, காண வேண்டிய ஆசை. முடியானே மூவுலகும் தொழுதேத்தும் சீர் அடியானே என்று அந்த எம்பெருமானை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டது.
அதே போல ஆழ்கடலை கடைந்தாய் புள்ளூர் கொடியானே என்று காண வேண்டும் என்று ஆசைப்பட்டது. கொண்டல்வண்ணா என்று காண வேண்டும் என்று ஆசைப்பட்டது. அண்டத்தும்பரில் நெடியவனை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டது. நெஞ்சம் அவனை காண ஆசைப்பட்டது. க்ஷமிக்கணும், தவறாக சொல்லிவிட்டேன். இது இந்த இடத்துல அதாவது பேச வேண்டும் என்கிற ஆசை இல்லை. மனசு எதை ஆசைப்பட்டதுன்னா கண்ணினுடைய வேலையை மனசு ஆசைப்பட்டது. காண வேண்டும் காண வேண்டும் காண வேண்டும் என்று ஆசைப்பட்டது. அப்போ அவனென்று கிடக்க வேணும், கிடக்கும் என் நெஞ்சமே, நெடியானே என்று கிடக்கும் என் நெஞ்சமே. அப்போ இப்படி கண்ணினுடைய வேலையை மனசு ஆசைப்பட்டது என்று காட்டப்பட்டது. அதற்கு மேலே நெஞ்சமே நீள்நகராக இருந்தவன் தஞ்சனே, தன்னிலங்கைக்கு இறையை செற்ற நஞ்சனே, ஞாலம் கொள்வான் குரலாகிய வஞ்சனே என்னும் எப்போதும் என் வாசகமே. அடுத்தது இவருடைய வாக்கு என்ன நினைத்தது அப்படின்னால், வாக்கானது எம்பெருமான பார்த்து, பெருமானே நெஞ்சு தேவரீர நினைக்க அதற்கு அருள் செய்தீர். இப்ப நெஞ்சு கீழே என்னாச்சு, நெஞ்சம் கண்ண ஆசைப்பட்டது, ஆனா வாக்கு பார்த்துட்டே இருந்தது இந்த மனசு பெருமான நினைக்கிறதோ இல்லையோ. இந்த பெருமாள் அந்த மனசுல போய்த்தானே உட்கார்ந்து இருக்கார். அப்படி உட்கார்ந்து இருக்கறச்சே என் வாசகமே, இந்த வாசகம் என்ன சொல்றதுன்னா, நெஞ்சமே நீள்நகராக இருந்தவன் கஞ்சனே என்னும் எப்போதும் என் வாசகமே. என் வாசகம் என்ன சொல்லிட்டுன்னா, அந்த ஆழ்வாருடைய மனசுல போய் உட்கார்ந்துருக்காரே பெருமாள். இந்த மனசு எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கு, ஆழ்வாருக்கு மனசு எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கு. நம்ம ஆழ்வாருடைய வாசகமாக இருந்தாலும் எவ்வளவு தான் நம்ம பாட்டு பாடினாலும் ஆழ்வார் மனசுல நான் போய் உட்கார்ந்துருக்கான் அந்த பெருமான். அப்போ நமக்கு நம்ம கிட்டையும் வந்து உட்கார மாட்டானா பெருமான், நம்ம கிட்டையும் வந்து உட்கார மாட்டானா, நம்ம மனசை போல பெருமான நினைக்க முடியாதா அப்படின்னு இந்த வாசகமானது வாயின் செயலையும் ஆசைப்பட்டது, மனசின் செயலையும் ஆசைப்பட்டது என்று காட்டுகிறார். அதற்கு மேலே இந்த வாசகம் ஆசைப்பட்டது, ஆனா கை என்ன பண்ணிட்டுன்னா, வாசகம் என்னத்தான் அந்த மனசு ஆசைப்பட்டாலும் அந்த வாயார தொழுகிறதே பகவானே, அந்த கண்ணனை வாயார தொழுகிறதே. ஆனா கை கூப்பதான முடியறது, நம்மளாலே வாயார தொழ முடியலையே, அவனை வாழ்த்த முடியலையே. வாசகமே ஏத்த அருள் செய்யும் மானவர்தம் நாயகனே, நாளிலன் திங்களை கோள் விடுத்து வேயகம் பால் வெண்ணெய் தொடு உண்ட ஆனாயர் தாயவனே என்ன தடவும் என் கைகளே. இந்த கைகள் தடவுகின்றன, என்னன்னு சொல்லி தடவுறதுன்னா, வாசகமே ஏத்த அருள் செய்யும். வாய்க்கு மட்டும்தான் பேசுறதுக்கு அருள் பண்ணுவியா? உன் பிரபாவத்தை பேசுறதுக்கு வாய்க்குத்தான் அருள் பண்ணுவாயா? என் கை தடவேண்டுதான் இருக்கணுமா? உன்னை தடவறதுக்கு மட்டும்தான் என் கையா? இந்த கையுக்கும் கை சொல்றதா, உன்னை தடவறதுக்கு மட்டும்தான் நானா? உன்னை நான் பேசக்கூடாதா அப்படின்னு கை கேட்கறது. அடுத்தது கைகளால் ஆறத்தொழுது. அடுத்தது என்ன ஆறுதுன்னா, கண்கள் நினைக்கிறதா, இந்த கண் இருக்கே, இந்த நான் இருக்கேனே, நான் உன்னை பார்க்கறதுக்கு மட்டும்தானா? கீழே இந்த கை இருக்கே, கை என்ன பாக்கியம் பண்ணிட்டு கை உன்னை தொழறதே, அது போல என்னால தொழ முடியலையே, அந்த சக்தி எனக்கு கூடன்னு கண்கள் கையை பார்த்து பொறாமப்பட்டு வேண்டித்து உன்னை பார்க்கவும் வேணும் தொழவும் வேணும் அப்படின்னு கேட்டது. கைகளால் ஆறத்தொழுதுடொழுதுன்னை என்ன, உன்னை ஆறத்தொழ வேண்டும் என்று காண விரும்பும் மெய்கொள்ள காண விரும்பும் என் கண்களே. கைகளை போல நான் தொழ வேண்டும், நான் பார்க்கவும் வேணும், உன்னை காணவும் வேண்டும் தொழவும் வேண்டும் என்று கண்கள் வேண்டினா. அடுத்தது கண்களால் காணவாருங்கொல் என் ஆசையால். அடுத்தது காதுகள் சொல்லித்தான், என்னத்தான் உன் பிரபாவத்தை கேட்டாலும் கண்ணை போல குளிர பார்க்க முடியலையே என்னால. கண்ணுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியமா? உன் பிரபாவத்தை கேட்கணும், அதற்கு மேல நான் பார்க்கும்படியான ஒரு சக்தியை எனக்கு கொடு என்று ஆழ்வாருடைய செவிகள் கேட்டது. என்று ஒன்றின் செயல் விரும்ப உள்ளதெல்லாம் தான் விரும்ப என்று மாமுனிகள் அற்புதமாக காட்டுகிறார். அதற்கு மேலே உடலம் ஆத்ம தர்மம் கொள்ளா ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே என்ன, இந்த ஆத்மாவானது ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே. இந்த உடலானது ஆத்மாவின் தர்மத்தை கொண்டது. அப்ப உடலுக்கு ஆத்மாவின் தர்மம் எப்படி வருகிறது, ஆத்ம தர்மமானது எப்படி வருகிறது அப்படின்னு கேள்வி.
அந்த ஆத்மாவுக்கும் உடலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னால், இந்த சரீரமானது அச்சேதன அச்சித் வஸ்து, ஆத்மாவானது சைத்தன்யம் மிகுந்து இருக்கக்கூடியது. சைத்தன்யமானது இருக்கிறதே, சைத்தன்யம் இருக்கிற வஸ்துவுக்குத்தான் உணர்வு இருக்கும். இந்த அன்பு என்பது சைத்தன்யத்தினுடைய செயலாக அமைந்திருக்கிறது. அப்ப சைத்தன்யத்தின் காரியமாக ஆத்மாவின் காரியமான அன்பானது உடலும் நின்பால் அன்பாயே, என்னுடைய உடல் உன்னுடைய அன்பாலே என்று நீராய் அலைந்து கரைய உருகுகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டேன் எம்மானே. பெருமானே உன்னை கண்டேன். எப்படின்னா, இந்த சரீரமானது எனக்கு ஆத்மா தான் உன் மேல அன்பு வச்சிருக்கு, இல்ல சரீரமே உன் மேல அன்பு வச்சிருக்கு என்று உடலானது ஆத்மாவின் வேலையை செய்தது. உடலுக்கு ஏது அன்பு? சைதன்ய காரியமான அன்பு இந்த சரீரத்தில் ஏற்பட்டது என்று சொன்னால் உடலம் ஆத்ம தர்மம் கொள்ளா என்று அதற்கு மேல இந்த சரீரமே பகவான் மேல ஆசைப்பட்டது, பகவான் மேல அன்பு ஏற்பட்டது. இந்த பிராவண்யம் ஆத்மாவுக்கெல்லோ இருக்க வேண்டும்னால் ஆத்மாவை விட சரீரமும் கூட பகவான் மேல ஆசைப்பட்டதுன்னா அதுதான் ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய அந்த பக்தி பிரபாவம். அடுத்தது, காற்றும் கழியும் கட்டியழா வாயும் திருமால் மறைய நிற்க ஆற்றாமை பேசி விஞ்சி நிற்க புலம்புதலாய் ஆய அறியாத அவத்தோடு அணைந்தழுதமாறன் செறிவாரை நோக்கும் திணிந்து என்று காட்டி இருக்கக்கூடிய விஷயம். ஆழ்வார் கீழே என்ன பண்ணினார்? அஞ்சரைய மடநாரையிலே நாரையை கூப்பிட்டு தூடு விடுறார், வண்டை கூப்பிட்டு தூடு விடுறார். அப்போ ஓரொன்னையும் கூப்பிட்டு தூது விடுறார். ஆனா அங்க தூது விட்டவர் தூது விட்டு தரிக்கிறார். கிருஷ்ண விஸ்லேஷத்தை, அந்த வியசனத்தை நாரை முதலானவற்றை தூது விட்டு ஆழ்வார் தரிக்கிறார். ஆனா இந்த இடத்துல தூது கூட விட முடியல ஆழ்வாரால. எந்த நாரையை தூது விட்டாரோ அதையே கட்டிண்டு அழறார். நாரையை கட்டிண்டு அழறார், உப்பங்கழியை கட்டிண்டு அழறார், காற்று கட்டிண்டு அழறார். எதெல்லாம் தூது விட்டாரோ அதெல்லாம் கூப்பிட்டு நீ இப்படி இருக்கியே, நீ இப்படி இருக்கியே. நாரையின் தன்மை வெளுத்து கிடப்பது, காற்றின் தன்மை அலைந்து திரிவது, கடலின் தன்மை முன்னே வந்து உள்வாங்கி செல்லுவது, அலையின் தன்மை முன்னே வந்து உள்வாங்கி செல்லுவது. உப்பங்கடியில தண்ணீர் ஃப்ளோ இருந்துன்னு தான் இருக்கும். இதெல்லாம் அதற்கு இருக்கக்கூடிய இயல்பான தன்மைகள். அந்த இயல்பான தன்மையை பார்த்து நீங்கள் இப்படி இருக்கிறீர்களே, அது விஸ்லேஷ வியசனமோ? என்ன போல பகவத் அனுபவ விச்சேதத்தினாலே ஏற்பட்டதோ? பகவான் தன்னுடைய அனுபவத்தை நிறுத்தினுட்டானோ உங்களுக்கும்? நாரையை பார்த்து, நாரையே வெளுத்து கிடக்கிறாயே, அது உடம்பு ஏற்கனவே வெள்ளையாத்தான் இருக்கும், ஆனா அந்த வெளுத்த உடம்பை பார்த்து நீ வெளுத்து கிடக்கிறாயே, அந்த பெருமான் உன்னை என்ன விட்டுட்டு போயிட்டானா? கடலை பார்த்து, கடலே நீ ராம கல்யாண குணங்களில் ஈடுபட்டாயே, அதனால தான் அலைஞ்சுட்டே இருக்கியா இங்கேயும் அங்கேயும். காத்த பார்த்து ஒரு இடத்துல நிக்காம சுத்திண்டே இருக்கியே, எம்பெருமான் உன்னை ஏமாத்துட்டானா அப்படின்னு அவைகளுக்கும் விஸ்லேஷ வியசனமோ என்று நினைத்து எதை தூது விட்டாரோ அதையே கட்டிக்கொண்டு அழுகிறார் வாயும் திரையகளும் என்கிற திருவாய்மொழியாலே. ஆய அறியாத அவத்தோடு அணைந்து அழுதமாறன் என்று மாமுனிகள் இங்க காட்டுகிறார். அதத்தான் வாயும் திரையுகளும் காணல் மடனாராய் ஆயும் அமருலகும் துஞ்சிலும் நீ துஞ்சாயால் நோயும் பயலமையும் மீதூர எம்மே போல் நீயும் திருமாலால் நெஞ்சம் கோள்பட்டாயே. பிரிந்தார் இறங்குவது நெய்தல் நிலத்திலே. அப்ப நாரை வெளுத்ததை கண்டு இப்படி இருக்கிறாயே என்று நாரையை பார்த்து வெளுத்திருப்பதற்கு காரணம் அந்த கண்ணனோ? கோட்பட்ட சிந்தையாய் கூர்வாய அந்நிலே சேட்பட்ட யாமங்கள் சேராது எங்குதியால் ஆட்பட்ட எம்மே போல் நீயும் அரவணையான் தாட்பட்ட தண்டுழாய் தாமும் காமுத்தாய். கண்ணனிடத்திலே நீ காமுத்ததனாலே என்ன ஏற்பட்டது? இந்த கண்ணன் உன்னிடத்திலே சேர்ந்திருந்து பிரிந்து விட்டானோ? அன்றில் கூர்வாயை கொண்டு என்ன பண்ணித்து அப்படின்னு சொன்னால் ஓன்னு கத்தித்து. இந்த அன்றில் பறவையானது நாரையினுடைய வார்த்தையை சொல்லி அதற்கு பிற்பாடு பனையிலே தங்கி கிடந்த அன்றிலானது வாயை நெகிழ்த்து வாயை திறந்து கூப்பிட்டது. வாயை திறந்து கூப்பிட்ட உடனே ஓஹோ, இத்தனை நேரம் பெருமான் உன்னோட சேர்ந்து
இருந்திருந்தான், இப்போ உன்னை விட்டுட்டு போயிட்டான் போல் இருக்கு, என்ன விட்டுட்டு போனா மாதிரி, அதனால தான் நீ அழறியா அப்படின்னு அதை கேட்கிறார். அதற்கு மேலே காமுத்த கையரோடு எல்லே இராப்பகல் நீமுத்த கந்துயிலாய் நெஞ்சுருகி இயங்குதியால் தீமுத்த தென்னிலங்கை ஊட்டினான் தாழ் நயந்த யாமுத்ததுத்தாயோ வாழி கனைகடலே. கடலே, நீயா என்ன பண்ணிட்டு இருக்க பேரு? உன்னால நிம்மதியா ஒரு இடத்துல இருக்க முடியறதா? இல்ல, நீ பாட்டுக்கு உள்ள போற, வெளியில வர, இங்க வர, அங்க போற. கடலால என்ன பண்ணும்? கரையை தேடி கரையை தொட்டுட்டு திரும்பி உள்ள போற, கரையை தொட்டுட்டு உள்ள போற, போயிட்டு 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 வந்துட்டு இருக்கியே, இவ்வளவு அலமந்து போறியே, இதற்கு காரணம் என்ன? நீ என்ன ராம கல்யாண குணங்களிலே ஈடுபட்டாயோ, தீமுத்த தென்னிலங்கை ஊட்டினான் தாழ் நயந்தாயோ, அந்த எம்பெருமானுடைய ராமபிரானுடைய கல்யாண குணங்களிலே ஈடுபட்டாயோ என்று அந்த அலைய பாட்டு கட்டிண்டு அழறார். கடலும் மலையும் விசும்பும் துழாயம் போல் சுடர்கொள் இராப்பகல் துஞ்சாமல் தன்வாடாய் அடல்கொள் படையாழி அம்மானை காண்பான் நீ உடலம் நோயுத்தாயோ உழிதோர் உழியே. கடல் மலை இரு விசும்பும் காற்றும் அந்த பாசுரத்துல புழுதியோடு அலைந்து கொண்டிருந்தது குளிர்ந்த காற்று, வாடைக்காற்று. இப்படி அலைந்து கொண்டிருக்கிறாயே, நீயும் என்ன போல நோயுற்றாயோ, அந்த கண்ணனை பிரிந்த பிரிவாலே நீயும் வாடுகிறாயோ அப்படின்னு கேட்கிறார். ஊழிதோர் ஊழி உலகுக்கு நீர் கொண்டு தோழியரும் யாமும் போல் நீராய் நிகழ்கின்ற வாழிய வானமே நீயும் மதுசூதன் மயில் பட்டவன்கண் பாசத்தால் நெய்வாயே. அதாவது அந்த மேகமே, நீ நீரை பொழிவதற்கு சித்தமாக இருக்கிறாய், நான் கண்ணனை பிரிந்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறேன், நீயும் கண்ணீர் விடுறியா? ஏன்னா கண்ணன் உன்னை விட்டுட்டு போயிட்டானா அப்படின்னு பேசி இருக்கக்கூடிய நிலை. அதற்கு பிற்பாடு அமாவாசை முடிஞ்சு சந்திரன் வருது. சந்திரன் வளர்வதும் தேய்வதுமாக இருப்பது இயல்பு. ஆனா அத்தை பார்க்கிறார், அமாவாசை மறுநாள் சந்திரனை பார்த்து, நெய்வாய எம்மே போல் நான் மதியே நீ இந்நாள் மெய்வான் இருளகத்தாய் மாமாழ்ந்து தேம்புதியால் ஐவாய் அரைவணமேல் ஆழி பெருமானார் மெய் வாசகம் கேட்டு என் மெய்நீர்மை தோத்தாயே. உனக்கு என்ன ஆயிடுத்து? நீ தேஞ்சி போய் கிடக்கியே. அன்னைக்கு பார்த்த முழு நிலவாக இருக்கக்கூடிய நீ இன்றோ தேய்ந்து போய் இருளின் நடுவே ஒரு சிறு கோடா இருக்கியே. என்ன பெருமான் உன்னையும் ஏமாத்திட்டான்னா அப்படின்னு சொல்லிவிட்டு இருளை பார்த்து ஆழ்வார் அழறார். என்ன சொல்றார் அப்படின்னா, தோத்தோம் மடநெஞ்சம் எம்பெருமான் நாரணர்க்கு அத்தாமை சொல்லி அழுவோமை நீ நடுவே வேத்தோர் வகையில் கொழிதாய் எனையோழி மாத்தாண்மை நித்தியோ வாழி கனையிருளே. இதுக்கு ஆழ்வார் இதெல்லாம் கட்டிண்டு அழறார். தன்னை தேத்துக்கணும்னு பார்க்கிறார். நடுவுல இருட்டு வந்துடுறது. ஏன் இருட்டு வந்துடுறது? அமாவாசை நினப்பு வந்தது, உடனே இருட்டு வந்துடுறது. ஐயோ இருளே, நானும் என்ன போல இருக்கிற அன்றிலையும் இந்த நாரையும் கடலையும் உப்பங்கழியும் கட்டிண்டு அழறேன். அதுக்கு கூட எனக்கு என்ன நீ விட்டு வைக்க மாட்டியா? குறுக்க இருள் வந்து என்னை இப்படி பாடாய்படுத்துகிறதே என்று ஆழ்வார் அழுதார். அதைத்தான் இருளின் திணிவண்ணம் மானீர் கழியே போய் மருளுத்திரா பகல் துஞ்சாயால் தன்வாடாய். உடனே இந்த இருட்டில் நேர தெளிந்து போறார். ஒரு உப்பங்கழி கிடந்தது. இந்த உப்பங்கழியில நீர் வந்து போச்சு. இப்படி நீர் அந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்து போறதே, இப்படி நீர் இப்படியே ஃப்ளோ ஆயிட்டு இருக்கே. அதை பார்க்கிறார், உப்பங்கழியை பார்க்கிறார். பார்த்து இருளின் திணிவண்ணம் நீர் கழியே போய் மருளு திராப்பகல் துஞ்சாயால் தன்வாழாய் உருளும் சகடம் உதைத்த பெருமானார். சகடாசுர வதம் பண்ணின அந்த எம்பெருமானுடைய பிரபாவத்தை நீ நினைச்சு நோட்டியா? அந்த எம்பெருமான் உன்னை ஏமாத்திட்டு போயிட்டானா? அதனால தான் இப்படி அலைஞ்சுட்டு இருக்கியான்னு அத்தை பார்த்து கேட்கிறார். அதற்கு மேலே அடுத்தது என்ன பண்ணுகிறார்னா, இது போச்சு, சரி நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம், நேரம் நம்முடைய மாளிகைக்கு போவோம், அங்கே போய் சயனத்துக்கு கிடப்போம். அங்கே போனால் அங்கே ஒரு விளக்கு இருந்தது. விளக்கு எரிஞ்சுன்றது. இந்த விளக்கை கொஞ்சம் தூண்டணும்னு பக்கத்தில் போய் தூண்டுறார். தூண்டினால் சுரியில்னு அதனுடைய நெருப்பு அவர் கைக்கு சுட்டுது. சுட்ட உடனே அவர் பாடுறார், நொந்தாரா காதல் நோய் மெல்லாவி உள்ளுளர்த்த நந்தா விளக்கமே நீயும் அழியத்தாய் செந்தாமரை கண் செங்கனிவாய் எம்பெருமான் அந்தாம தந்துழாய் ஆசையால் வேவாயே. பா, அந்த விளக்கே இவ்வளவு எரியறதே, உன தொட்டா இவ்வளவு சூடா இருக்கியே நீ. ஓஹோ, விளக்கே உன்னையும் பெருமான் விட்டுட்டு போயிட்டானா? அதனால தான் நீ சூடா எரியறியா அப்படின்னு விளக்க பார்த்து கேட்கிறார். விளக்கு எரிஞ்சா சுடத்தான் சுடும். ஆனா அந்த விளக்கு சுடுறதுக்கு காரணம் பெருமான் விட்டுட்டு போயிட்டான்னு சொல்றாரு. இப்படி ஆழ்வார் என்ன பண்ணினார்னா,
காற்றை கட்டி எழுதார். கடலும் மலையும் விசும்பும் துழாயம் போல் சுடர்கொள் இராப்பகல் துஞ்சாமல் தன்வாடாய் அடல்கொள் படையாழி அம்மானை காண்பானி உடலம் நோயுத்தாயோ என்று காற்றை கட்டி எழுதார். கழியை காற்றை கட்டி எழுதல். அதற்கு பிற்பாடு கழியை கட்டி எழுதல். இருளின் திரிவண்ணம் மானீர் கழியே போய் மருளுத்திராப்பகல் துஞ்சாயால் தன்வாடாய் என்று உப்பங்கழியை கட்டி எழுதார். அழுதார். எப்படி அழுதார்? தோத்தோம் மடநெஞ்சம் எம்பெருமான் நாரணருக்கு ஆற்றாமை சொல்லி அழுதார். அதத்தான் மாமுனிகள் இங்க காட்டியிருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன காட்டுகிறார்? வாயும் திருமால் மறையன் நிற்க. ஆழ்வாரிடத்திலே விஸ்லேஷம் ஏற்பட்டது. ஆழ்வாரிடத்திலே சம்ஸ்லேஷித்திருந்த எம்பெருமான் சட்டுன்னு தன்னை மறைச்சுட்டார். அதனால் ஆத்தாமை பேசினார். ஆத்தாமை பேசி விஞ்சி நிற்க புலம்புதலால் புலம்புகிறார். என்ன புலம்புகிறார்? ஒன்று ஆய அறியாத அவற்றோடு அணைந்தெழுது புலம்புகிறார். நாரையோடும் கடலோடும் காற்றோடும் உப்பங்கழியோடும் இவை எல்லா சந்திரனோடும் விளக்கோடும் அழுது புலம்புகிறார். அதைத்தான் இங்க இந்த காற்றும் கழியும் கட்டியழா என்று வாயும் திரையோடும் பிரமேயத்தில் காட்டப்பட்டிருக்கிற அற்புதமான விஷயம். அப்படி கட்டி அழுது அதற்கு பிற்பாடு கொண்ட பெருங்காதல். இப்படி ஆழ்வாருடைய காதல் எப்படிப்பட்டது அப்படின்னா முதல்ல இருந்து சொல்லிட்டு வரார் பாருங்கோ. இது வெட்டப்பட முடியாதுன்னா வெட்டப்பட்டதானது ஆத்மா. இந்த ஆத்மாவானது நனைக்கப்பட முடியாதுன்னா நனைக்கப்பட்டதாகிறது ஆத்மா. ஆத்மா எரிக்கப்பட முடியாதுன்னா எரிக்கப்பட்டதாகிறது இந்த ஆத்மா. ஆத்மாவானது உலர்த்தப்பட முடியாதது அப்படின்னா உலர்த்தப்பட்டதானது இந்த ஆத்மா. அதற்கு மேலே ஆழ்வாருடைய நிலை எப்படி அமைந்திருந்தது அப்படின்னு சொன்னால் ஆழ்வார் அதற்கு மேலே காட்டியிருக்கக்கூடிய விஷயம்தான். அதாவது சித்தம் சித்தாய் அல்லேன் என்று நீங்கா என்ன ஆழ்வாருடைய மனசானது ஆழ்வார் பக்கத்திலே நிக்கல. அப்போ ஈரும் வெட்டப்பட முடியாத ஆத்மா வெட்டப்பட்டதானது, எரிக்கப்பட முடியாத ஆத்மா எரிக்கப்பட்டதானது, நனைக்கப்பட முடியாத ஆத்மா கண்ணனுடைய வேட்கையினாலே கண்ணன் மேல இருக்கக்கூடிய பக்தியினாலே நனைக்கப்பட்டதானது. ஆழ்வாருடைய ஆத்மா ஆத்மாவானது உலர்த்தப்பட முடியாதவன்னா ஆழ்வாரானுடைய ஆத்மாவானது அதற்கு மாறாக வேட்கையினாலே உலர்த்தப்பட்டதானது. அதற்கு மேலே அவருடைய நெஞ்சம் அவரிடத்திலே இருக்க மாட்டேன் என்று அவர் நெஞ்சம் அந்த சித்தை விட்டு ஆழ்வாருடைய ஆத்மாவை விட்டு ஓடி பொழுது ஆழ்வாருடைய கரணங்களோ எப்படி அமைந்திருந்தது அப்படின்னால் ஒன்றின் செயல் விரும்ப உள்ளதெல்லாம் தான் விரும்ப என்று கண்ணு மனசு ஆசைப்பட்டது. மனசு கண்ணு கைகள் ஆசைப்பட்டது. மனசு கண்ணு ஆசைப்பட்டது. ஒன்று மற்றொன்றின் வேலையை ஆசைப்பட்டு கிடந்தது. உடலம் ஆத்ம தர்மம் கொள்ள ஆத்மாவின் தர்மத்தை உடலே கொண்டது. ஆறாவதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே என்ன சரீரமே அன்பு பெருகுதாகிவிட்டது. ஆத்மாவில தான் அன்பு இருக்கும். ஆனா ஆழ்வார் பிராவண்யம் ஆழ்வாருக்கு பகவான் கிருஷ்ண பிராவண்யமானது கிருஷ்ணன் மேல இருக்கக்கூடிய வேட்கையானது சரீரத்தளவு கிடந்தது. அதற்கு மேலே அவருடைய சரீரமே அன்போடு இருந்தது. அதற்கு மேலே காற்றும் கழியும் கட்டியழ. இந்த ஆழ்வார் விஸ்லேஷ வியசனத்தினாலே உப்பங்கழிய கட்டிண்டழுதார், காற்ற கட்டிண்டழுதார். அது மட்டுமல்லாமல் அன்றில கட்டிண்டழுதார். அது மட்டுமல்லாமல் நாரைய கட்டிண்டழுதார், சந்திரனை கட்டிண்டழுதார், இந்த விளக்க கட்டிண்டழுதார். இவையெல்லாம் அவர்களுடைய இயல்பிலே கிடக்க அவர்கள் அப்படி இருக்கக்கூடிய நிலைக்கு காரணமே தன்னை போல அவளுக்கு கிருஷ்ண விஸ்லேஷமோ என்று நினைத்து கட்டி எழும்படியான இந்த காதல் இருக்கே. இது எப்படிப்பட்ட காதல்னா வெறும் காதல் அல்ல, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட காதல் அல்ல, கொண்ட பெரும் காதல். இந்த காதலுக்கு நூல் வரம்புண்டா அப்படின்னால் சாஸ்திர வரம்பே கிடையாது. சாஸ்திரத்துக்கு அப்பாற்பட்டனானது ஆழ்வாருடைய பக்தி. நூல் வரம்பில்லையே, பத்திமி நூல் வரம்பில்லையே. அத்யந்த பக்தியுட்னானாம் ந சாஸ்திரம் நைவ சக்கரமஹா. அதாவது பத்திமைக்கு அன்புடையேனாவதே என்று இந்த நூல் வரம்பு எதுவுமே இல்லை என்று காட்டப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். ஆத்மாவாகரே திரட்டவ்யா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யான்னு சொன்னாரே, அப்படிப்பட்டதொரு பக்தியானா அந்த பக்திக்கெல்லாம் அப்பாற்பட்டது மாறனுடைய பக்தி. மற்றையோர் பக்தி வேணா சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கலாம். ஆழ்வாருடைய பக்தி பிராபக பக்தியிலும் சேராது, பிராபிய பக்தியிலும் சேராது. அது விஞ்சி நிற்கும்படியான புலம்பல். இது கிருஷ்ணன் மேல் இருக்கக்கூடிய ஆழ்வாருடைய திருஷ்ணை. அதுதான் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னா ஒன்னும்
கண்ணன் மேலே ஆழ்வார் இருக்கக்கூடிய திருஷ்ணை, அந்த துடிப்பானது எத்தகையது? இப்போது இன்னும் சிறு துளிமணிகளில் கண்ணனுக்கு ஆழ்வார் மேல இருக்கிற திருஷ்ணை எப்படிப்பட்டது? கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னா ஒரு உபன்யாசமா சொல்லக்கூடாது, 2 உபன்யாசமா சொல்லணும். ஒன்னும் கண்ணனுக்கு ஆழ்வார் மேல இருக்கக்கூடிய ஆசை, மத்தொன்னும் ஆழ்வாருக்கு கண்ணன் மேல இருக்கக்கூடிய ஆசை. 2யும் சொல்லணும். ஆழ்வாருக்கும் கண்ணன் மேல வெட்க இருந்தது, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா அதை விட கண்ணனுக்கு ஆழ்வார் மேல அவ்வளவு வெட்கை. அதைத்தான் கண்ணன் கீதையில காட்டுகிற போது, சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாசுகிருதினோர்ஜுனா அர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானிஷ்ச பரதர்ஷபா என்று 4 விதமான அதிகாரிகள், அவளை எனக்கு பிடிக்கும். எப்படிப்பட்டவர்கள்னா ஆர்த்தன், ஜிக்ஞாசு, அர்த்தார்த்தி, ஞானி. செல்வம் வேணும்னு நினைக்கிறவன், இழந்த செல்வத்தை பெறவேணும்னு நினைக்கிறவன், கைவல்ய நட்டன், இவாளெல்லாம் எனக்கு பிடிக்கும். அவளை விட எனக்கு யாரை ரொம்ப பிடிச்சது தெரியுமா? ஞானி. ஞானிஷ்ச அதாவது ஞானிஷ்ச பரதர்ஷபா அப்படின்னு சொல்லி, தேஷாம் ஞானி நித்தியயுக்தா ஏகபக்திர் விசிஷ்யதே பிரியோகி ஞானினோர்த்தியர்த்தம் அகம் சச்சமம் பிரியா. இந்த இடத்துல ஞானியை எனக்கு பிடிக்கும், என்ன ஞானிக்கு பிடிக்கும். அப்படிப்பட்ட ஞானி எப்படிப்பட்ட ஞானி அப்படின்னால் உதாரஹா, அவன்தான் உதாரன், அவன்தான் வள்ளல். எப்படிப்பட்டவன்? சர்வையே வைத்தே ஞானி து ஆத்மைவ மேமதம். அப்படிப்பட்ட ஞானி எனக்கு ஆத்மா, எனக்கு ஆத்மா அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட ஞானிதான் தனக்கு ஆத்மா என்று காட்டியிருக்கக்கூடிய விஷயம். அப்போ அந்த ஞானியானவன் யார் அப்படின்னால், பகூனாம் ஜன்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வவிதி சமாத்மா சுதுர்லபஹா. அப்போ எனக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடிய ஞானி யார் அப்படின்னால் வாசுதேவ சர்வம். வாசுதேவ சர்வம்னு எவன் இருக்கானோ அவன்தான் ஞானி. அதாவது மற்றவர்கள் எல்லாம் கீதையில வாசுதேவ சர்வமிதி சமாத்மா சுதுர்லபஹா கண்ணன் சொல்லிட்டான். அங்க சில பேர் கேட்டா, வாசுதேவனே எல்லாம்னு சொல்ற ஒரு ஞானி கிடைக்கலையேன்னு கண்ணன் அவஸ்தப்பட்டான். கண்ணன் என்ன கட்டப்பட்டான்னா, எனக்கு ஒரு ஞானி கிடைக்கலையே, ஞானி கிடைக்கலையேன்னு கட்டப்பட்டான். இப்போ சில பேர் கேட்டா, கண்ணன் என்னத்துக்காக ஞானி கிடைக்கலை? சமாத்மா சுதுர்லபஹா, ஞானி கிடைக்கிறது கஷ்டம், ஞானி கிடைக்கிறது கஷ்டம்னு ஏன் வருத்தப்படுறான்? பீஷ்மர் ஞானி இல்லையா? வியாசர் அந்த காலத்தில் அமைஞ்சிருந்தாரே ஞானி இல்லையா? கிருப்பர் ஞானி இல்லையா? இப்படி ஞானிகள் எல்லாம் கிடக்க ஞானி இல்லையே என்று கண்ணன் எதற்கு வருத்தப்பட்டான் அப்படின்னு கேள்வி. ஞானித்தான் அவள்லாம், கர்மஜான பக்தி யோகங்கள் எல்லாம் தெரிஞ்ச ஞானித்தான், சாஸ்திரம் தெரிஞ்ச ஞானிதான், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா கண்ணனுக்கு எத்தகைய ஞானி வேணும்னு சொன்னான்னு பாருங்க. வாசுதேவ சர்வமிதி, எனக்கு கர்மயோகம் கண்ணன், அதாவது எனக்கு கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் தெரியும்ன்றவன் எனக்கு வேண்டாம். எனக்கு கண்ணன் தான் எனக்கெல்லாம். தாரக போஷக போக்கியங்கள் எல்லாம் கண்ணன் இருக்கிறவன் தான் அங்க ஞானி. அப்படிப்பட்ட ஞானி கிடைக்கலையேன்னு கண்ணன் வருத்தப்பட்டான். அப்படிப்பட்ட ஞானி கிடைத்தால் என்ன ஆகும் அப்படின்னால், அந்த ஞானியத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தா ஆழ்வார் திருவவதரித்தார். அதனால தான் அந்த எம்பெருமான் ஆழ்வாரை எப்படி அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தானேயானால் என்னவென்னால், ஞானியை வேர் சூடும் அவர்கள் மண்பற்று கழற்றாதார் போலே. ஞானி மேல மட்டும் ஆசை இல்லை, ஞானியினுடைய திருமேனி மேலையும் கண்ணனுக்கு அவ்வளவு ஆசை. வேர் சூடும் அவர்கள் மண்பற்று கழற்றாதார் போலே ஞானியை விக்கிரகத்தோட ஆதரிக்கும் என்று ஸ்ரீவசனபுராணத்தில் காட்டியிருக்கக்கூடிய விஷயம். கண்ணனுக்கு அப்பேற்பட்ட வெட்கை யார் மேலன்னா, உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்று ஆழ்வார் இருந்தாரே, அந்த ஆழ்வார் மேலே அவர் கண்ணன் மேல வச்சிருந்த வேட்கையை விட கண்ணனுக்கு ஆழ்வார் மேல இருந்த வேட்கை அதிகம். எப்படி அப்படின்னா, ஆழ்வாரை மொத்தமா ஆக்கிரமிக்கணும்னு நினைச்சான் பகவான். ஆழ்வார் திருமேனி மொத்தம் தானே வியாபித்து இருக்கணும்னு நினைச்சான். ஆனா உடனே அவர் தலைமையில போய் உட்கார்ந்து முடியுமா? முடியாது, தாங்க மாட்டார். அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பதார்த்தம் இருக்கு, அது சூடா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, ஓரமா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து மொத்தமா சாப்பிட்டுடுறோமோ இல்லையோ, அது போல இவர் என்ன பண்றார், அவர் நேர கண்ணன் என்ன பண்ணான், ஆழ்வார் பக்கத்துல சுத்தத்துல போய் சுத்தி வந்தாராம். அதற்கு பிற்பாடு பக்கத்துல உட்கார்ந்தான்.
இருந்தான். அதற்கு பிற்பாடு ஆழ்வார் அருகிலே போய் நின்றான். அதற்கு பிற்பாடு ஆழ்வார் இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஆழ்வார் இடத்துல வந்து 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 தலைமையில ஏறி உட்கார்ந்துட்டான் என்பதை இவையும் அவையும் அவையும் இவரும் அவரும் உவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையுள் தனிமுதல் எம்மான் கண்ணபிரான் என்னமுதன் சுவையன் திருவின்மணாளன் என்னுடை சூழலுளானே. ஆழ்வார் சூழல்ல வந்திருந்தான். அதற்கு பிற்பாடு ஆழ நெடுங்கடல் சேர்ந்தான் அவன் என் அருகிலானே. அந்த ஆழ்வார் இருக்கிற இடத்துல சுத்தின்றவன் ஆழ்வார் பக்கத்திலேயே வந்துட்டான். ஒரு கதியின் சுவை தண்டித்து ஒழிவிலன் என்னோடுடனே ஆழ்வார் உடனேயே அமர்ந்தான். கடல்மலி மாயப் பெருமான் கண்ணன் என் ஒக்கலையானே. ஆழ்வார் மேல ஏறினான். ஒக்கவும் தோத்திய ஈசன் மாயன் என் நெஞ்சினுளானே. அப்படி ஏறினவன் அவர் நெஞ்சுக்குள்ள பூந்தான். தூயன் துயக்கன் மயக்கன் என்னுடைய தோளினையானே. நெஞ்சிலேந்து கொஞ்சம் கொஞ்சமா தோல்ல பரவினான். அப்படி தோல்ல பரவி நாள் அணைந்து ஒன்னு மகளான் என்னுடைய நாவினுளானே. அதற்கு மேலே நாக்கில் வந்து உட்கார்ந்தான். அதற்கு பிற்பாடு காவினன்மேனி கமல கண்ணன் என் கண்ணினுளானே. கண்ணுக்குள்ள வந்து உட்கார்ந்தான். அடுத்தது கமல தெய்வத்தோடு உலகமாகும் என் நெத்தியுளானே. அதற்கு பிற்பாடு ஆழ்வார் நெத்தியில வந்து உட்கார்ந்துட்டான். நெத்தியுள் நின் என்னையாலும் நிறைமலர் பாதங்கள் சூடி என்கிற ரீதியிலே மற்ற அமரரும் எல்லாம் வந்து என் உச்சியுளானே. ஆழ்வார் உச்சியில மேல ஏறி உட்கார்ந்துட்டான். அப்போ ஆழ்வார் மேல அவ்வளவு ஆசை. முதல்ல சுத்தி 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 வந்தானாம். இவரை எப்படியாவது அடைஞ்சுடணுமே நினைச்சான். அதற்கு பிற்பாடு அருகில வந்து நின்றான். ஆழ்வாருடனேயே உட்கார்ந்தான். அதுக்கப்புறம் நெஞ்சில பூந்தான். அதற்கு பிற்பாடு தோல்ல உட்கார்ந்தான். அதற்கு பிற்பாடு நாக்குல உட்கார்ந்தான். அதற்கு பிற்பாடு கண்ல உட்கார்ந்தான். தலைமையில ஏறி உட்கார்ந்துட்டான். ஆழ்வார் மொத்தமும் கண்ணன் வியாபித்திருந்தான் என்று காட்டி இருக்கக்கூடிய விஷயம். அவ்வளவு ஆசை ஆழ்வார் இடத்துல காட்டி இருக்கக்கூடிய விஷயம். அதத்தான் அம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யானார் எம்மா பாவியர்க்கும் விதிவாய்க்கின்னு வாய்க்கும் கண்டீர் கைமா துன்பம் ஒழித்தாய் என் கைதலை பூசலிட்டே மெய்மாலாய் ஒழிந்தேன் எம்பிரான் என் மேலானே என்று ஆழ்வார் மேல பெருமான் அப்படி எழுந்தருளியிருந்தான் என்று காட்டியிருக்கக்கூடிய விஷயம். அதற்கு மேலே 5ஆம் பத்திலே வாரிக்கொண்டுன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வத்த என்னை ஒழிய என்னில் வண்ணம் பாரித்து தான் என்னை முற்ற பருகினான். கண்ணன் இடத்துல ஆழ்வார் பார்க்கிறார். ஹே கண்ணா, நான் என்ன பண்றேன் பாரு, உன்னை அப்படியே விழுங்கிடுவேன் என்று ஆழ்வார் பக்தியினாலே அவனை விழுங்க வேண்டும் என்று நினைத்தார். ஆர்வுத்த என்னை ஒழிய நான் ஆர்வுத்தேன் பாரித்தேன் நினைக்கத்தான் நினைச்சேன். ஆனா நினைக்கிறச்சே என்ன ஆச்சுன்னா கண்ணனே என்ன விழுங்கிட்டு இருந்தான். நான் அவனை விழுங்க வேண்டும் என்று நினைத்த மாத்திரத்திலேயே நான் கண்ணனாலே விழுங்கப்பட்டேன் என்று கண்ணனுக்கு ஆழ்வார் மேலே ஆழ்வாரை விட வேட்கை அதிகமாக இருந்தது. ஆழ்வார் கண்ணனை விட்டு பிரிந்தார். பலகால் பிரிந்து கிடந்தார். பிற்பாடு கண்ணன் ஆழ்வார் இடத்துல வரான். அந்த விஸ்லேஷம் நீங்கி சம்ஸ்லேஷம் தொடங்கின தருவாயிலே கண்ணனை ஆழ்வார் பார்க்கிறார். பார்த்த உடனே தான் புரியறது. ஆழ்வார் தான் நினைச்சுட்டு இருந்தாரா கண்ணனை விட்டு பிரிந்து நம்பத்தான் மாயன் வடிவழகை காணாத வல்விடாயாய் அதர விஞ்சி அழுது அலத்து என்று அழுது அலற்று விட்டோம். நம்ம இப்படி மெலிஞ்சு போயிட்டோம், கண்ணனை விட்டு நம்மளால தாங்க முடியலையே அப்படின்னு ஆழ்வார் நினைச்சுட்டு இருந்தார். ஆனா கண்ணன் வரும்போது கண்ணனை பார்க்கறச்சே தான் ஆழ்வாருக்கு புரிஞ்சுது, நம்ம கண்ணனை விட்டு பிரிந்து பிரிவாலே பட்ட பாட்டை விட கண்ணன் நம்மை விட்டு பிரிந்த பிரிவாலே பட்ட பாடு அதிகம். எப்படி தெரிஞ்சது அப்படின்னால் கண்கள் சிவந்து விரிய வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடர் இலகு விலகு மகர கொண்டல் வண்ணன் சுடர் முடியன் நான்கு தோழன் குறிசார்கன் உன் சங்கு கதை வாழ் ஆழியான் ஒருவன் அடியேன் உள்ளானே. கண்ணன் நேர வந்து நின்னானா ஆழ்வார் இடத்துல அழீர் உன் நெஞ்சுக்குள்ள வந்து உட்கார்ந்துக்க போறேன்னு சொல்றச்சே. அப்ப ஆழ்வார் கண்ணனை பார்க்கிறார். அப்பத்தான் கண்ணனுடைய பெருமானுடைய கண்கள் சிவந்தது. வாயானது அப்பதான் கனிய தொடங்கித்து. அப்பத்தான் பல் சுடர் விட்டு எரிகிறது. அப்படி கண்ணன் எப்படி இருந்தான்னா இத்தனை நாள் ஆழ்வார் தான் நினைச்சுட்டு இருந்தார் கண்ணனை விட்டு பிரிந்ததனாலே என் கண்கள் வெளுத்து போச்சு, வாயும் வெளுத்து போச்சு, கனியாதிருந்தது வாய் உலர்ந்து விட்டது என்றெல்லாம் ஆழ்வார் தன்னை நொந்துண்டிருந்தார். ஆனா
கண்ணன் வர பார்க்கறச்சே, கண்ணன் ஆழ்வார சேர்றச்சே, அப்ப புரிஞ்சுடு நம்ம கண்ணு தான் வெளுத்து போச்சு, நம்ம வாய்த்தான் உலர்ந்து போச்சுன்னு நினைச்சோம். இப்பதான் புரியறது கண்ணனுக்கு இதை விட வெளுத்து போச்சு கண்ணு, கண்ணனுடைய வாய் இதை விட உலர்ந்து போச்சு. ஆழ்வார பார்க்கச்சே தான் கண்ணனுடைய கண்கள் சிவக்க தொடங்கித்து, ஆழ்வார பார்த்த உடனே தான் கண்ணனுடைய வாய் கனிய தொடங்கித்துன்னு சொன்னால், நம்ம கண்ணன் பிரிந்து படும்படியான பாட்டை விட கண்ணன் நம்மை பிரிந்து படும்படியான பாடு அதிகம் என்பதை ஆழ்வார் உணர்ந்து கொண்டார். அதைத்தான் இதுக்கு மேலே கண்ணன் என்ன பண்ணினான்? வைகளும் வெண்ணை கைகலந்துண்டான் பொய்கலவாது என் மெய்கலந்தானே. வெண்ண மேல எவ்வளவு ஆசை வச்சானோ அதுக்கு பொய் சொல்லியாவது வெண்ணையை திருடி தின்னானோ இல்லையோ, அந்த அளவுக்கு ஆசை ஆழ்வார் திருமேனியிலே மெய்கலந்தானே மெய்கலந்தானே என்ன ஆழ்வார் காட்டி இருக்கக்கூடிய விஷயம். அதனால தான் ஞானியை விக்கிரகத்தோட ஆதரிக்கும் வேர் சூடும் அவர்கள் மண்பற்று கழற்றாதார் போலே. இந்த வேர் இருக்கே, இந்த வேரை எடுத்து தலையில வச்சுபா. அந்த காலத்துல வாசனமுக்கு இருக்கக்கூடிய வெட்டிவேர் முதலான வேர்களை தலையிலே வைத்துக் கொள்வது ஒரு மரமாக இருந்தது. அப்பொழுது வேற பறிச்சு தோண்டி எடுத்து வைத்துக் கொள்ளுகிற போது அதுல மண் துளிகள் கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கும். அந்த மண்ணை தட்டிட்டு அலம்பிட்டு வச்சுப்பாளன்னா இல்ல, அதை அப்படியே வச்சுப்பா. ஏனென்றால் இந்த வேரினுடைய வாசமானது, நாற்றமானது, வாசமானது அந்த மண்ணிலே ஒட்டி கிடக்கும். அதனால மண்ணையும் சேர்த்து வச்சுடணும்னு நினைப்பா. அதே போல கண்ணன் என்ன நினைச்சா, இந்த ஆழ்வாராகிற ஆத்மா, இந்த ஆத்மாவில் தானே பக்தி இருக்கு, சரீரத்திலிருந்து ஆத்மாவை பிரிச்சு எடுத்துன்னு போடலாம் என்ன இல்லையா. அந்த எம்பெருமான் என்ன பண்ணினானா அப்படின்னு சொன்னால், ஆழ்வாருடைய சரீரத்திலிருந்து ஆத்மாவை பிரித்து எடுக்காமல் சரீரத்தோடையே பரமபதம் அழிச்சுட்டு போனோம், சரீரத்தோடையே பரமபதம் அழிச்சுட்டு போனோம்னு நினைச்சான். ஏனென்றால் இந்த சரீரத்தில தானே இந்த ஆழ்வாரை நமக்கு கொடுத்தது, இந்த சரீரம் தானே இந்த ஆழ்வாரை நமக்கு கொடுத்தது என்கிற உபகார ஸ்மிருதியாலே அதே சரம சரீரத்தோட ஆழ்வாரை அழைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தான். ஆழ்வீர் மங்கவொட்டு என்கிற பாசுரத்திலே கெஞ்சராம் பகவான் வாரும், இதே திருமேனியோடே வாரும், பரமபதம் போலாம் வாரும் அப்படின்னு சொல்றச்சே ஆழ்வார் சொல்றார், பொங்கைம்புலனும் பொறியைந்தும் கருமேந்திரியம் ஐம்பூதம் இங்கு உயிரே பிறகிருதி மானாங்கார மனங்களே. கண்ணா இந்த தப்பு மட்டும் பண்ணாதே, இந்த தப்பு மட்டும் பண்ணாதே. ஆழ்வார் எல்லாருக்கும் உபதேசம் பண்றார். முதல்ல தன்னுடைய மனசுக்கு துயர் அரு சுடரடி தொழுதழு என் மனனே என்று முதல் உபதேசம் மனசுக்கு. அதற்கு பிற்பாடு ஓரொரு பத்திலும் ஓரொரு 100 பாசுரங்களுக்கு ஒரு பதிகம் உபதேச 10 என்று 10 பாசுரங்கள் உபதேசமாக ஊராருக்கு உபதேசம். தனக்கு முதல்ல உபதேசம், ஊருக்கு உபதேசம். அதற்கு பிற்பாடு பெருமாள் இதே சரீரத்தோட ஆழ்வார அழிச்சுட்டு போனோம்னு கேட்கறச்சே அடுத்தது என்னவாயித்துன்னா, ஆழ்வார் பெருமான் இடத்துல சொல்றார், பெருமானை இந்த தப்ப பண்ணாதியும், ஏனென்றால் நான் இதே சரீரத்தோடு அங்க வந்தேனேயானால் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் நீர் காட்டின சாஸ்திரம் பட்டு போடும், உம்ம வார்த்தை பட்டு போடும் கூடாது. ரெண்டாவது விஷயம், அதுக்கு மேல இன்னொரு காரணம் சொல்றார். என்னவென்னால் இந்த சரீரம் எப்படிப்பட்டதுன்னா, போய் நின்ன ஞானம் பொல்லா ஒழுக்கு அழுக்குடம்புன்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த உடம்பு, இந்த உடம்புக்கு பிணி பசி மூப்பு துன்பம் இதெல்லாம் உண்டு. இந்த துன்பம் பரமபதத்துக்கு போனா உன் அனுபவத்துக்கு தடையாக இந்த சரீரத்துல திடீர்னு தலைவலசி தொலையும், திடீர்னு ஜலம் வந்து தொலையும், திடீர்னு பசி எடுத்து தொலையும். இந்த தப்பே பண்ணாதியும், இந்த சரீரம் இங்கேயே இருக்க வேண்டியது, அதனால் இந்த சரீரத்தை ஊட்டுடும்னு கண்ணனுக்கே உபதேசம் பண்ணினார். ஆக முதல்ல தனக்கு உபதேசம், ஊருக்கு உபதேசம், இதுக்கு மேல பெருமானுக்கே உபதேசம் பண்ணி அவனை திருத்தினார் ஆழ்வார். என்று ஆழ்வார் மேல இருக்கிற பிராவண்யம் எப்படிப்பட்டது அப்படின்னால், திருமாலிரும் சோழ மலையே என்கிறபடியே உகந்தருளின் நிலங்களில் எல்லாவற்றிலும் பண்ணும் விருப்பத்தை இவனுடைய சரீரைக்க தேசத்திலே பண்ணும். அதாவது உகந்தருளின் நிலங்களிலே அந்த எம்பெருமானுக்கு எவ்வளவு ஆசையோ அது மொத்தத்தையும் இந்த சரீரத்தில் அந்த ஞானியினுடைய விக்கிரகத்திலே பண்ணி விடுவான் பகவான். திருமாலிரும் சோழமலையே, திருப்பார்க்கடலே என் தலையே, திருமால் வைகுந்தமே, தன் திருவேங்கடமே எனதுருளே, அருமாமாய தனதுயிரே, மனமே வாக்கே கருமமே ஒருமானொடியும் பிரியான் ஊழி முதல்வன் ஒருவனே என்று திருமாலிரும் சோலை மலையே, திருப்பார்க்கடலே என் தலையிலே. திருமாலிரும் சோலை மலையும் திருப்பார்க்கடலிலும் வைக்கக்கூடிய ஆசையை என் தலையிலே வைத்திருக்கிறான். திருமால் வைகுந்தமே, தன் திருவேங்கடமே எனதுள்ளே. ஸ்ரீவைகுண்டத்திலையும் அதுக்கு மேலே திருவேங்கடத்தில்
என்னிடத்திலும் வைக்கக்கூடிய ஆசை மொத்தத்தையும் என்னுடைய சரீரத்தில் வச்சான் என்று காட்டப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். ஆக ஆழ்வார் திருமேனி மேல பெருமானுக்கு அவ்வளவு ஆசை. அந்தாமத் அன்பு செய்து என் ஆவிசேர் அம்மானுக்கு அந்த எம்பெருமான் பரமத்தில் இருக்கக்கூடிய ஆசை எல்லாவற்றையும் விட்டு என்னிடத்திலே சேர்ந்து விட்டான் என்று ஆழ்வார் மேலே எப்படிப்பட்ட பிராவண்யம் பகவானுக்கு வேட்கை என்னால் இதே சரீரத்தோட ஆழ்வாரை கூட்டிட்டு போனோம், இதே சரீரத்தோட இதே திருமேனியோட ஆழ்வாரை கூட்டிட்டு போனோம்னு நினைச்சானே, அதுதான் கண்ணனுக்கு ஆழ்வார் மேல் உள்ள வேட்கை என்று காட்டப்பட்டது. கடைசியில் ஆழ்வார் சொல்ற வார்த்தை, சூழ்ந்து அகன் ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெறும் பாழேயோ, சூழ்ந்து அதனில் பெரிய பரனன் மலர் சோதியோ, சூழ்ந்து அதனில் பெரிய சுடர் ஞானம் இன்பமேயோ, சூழ்ந்து அதனில் பெரிய என்னவா. என்னுடைய ஆசை எப்படிப்பட்டதுன்னா, சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெறும் பாழ், அதனில் பெரிய நன்மலர் சோதியோ, சூழ்ந்து அதனில் பெரிய சுடர்ஞான இன்பம், இதெல்லாத்தையும் விட என் ஆசை பெருசு, சூழ்ந்து அதனில் பெரிய என்னவா, என் ஆசை இதெல்லாத்தையும் விட பெருசு என்று பிரபஞ்ச தத்துவம் எல்லாத்த விட என்னுடைய ஆசை அவன் மேல நான் வச்சிருக்கிற ஆசை பெருசு அப்படின்னு ஆழ்வார் சொல்லி, அதற்கு மேலே அப்படி சொல்லிவிட்டு பெருமான் ஆழ்வார் மேல என்ன ஆசை வச்சிருக்கான்னு ஆழ்வார் பார்த்தாரா. அப்பத்தான் புரிஞ்சுது, ஓஹோ நம்ம இவ்வளவு பெரிய ஆசை வச்சிருந்தாலும் அவா என்னுடைய ஆசை அரும்படியாக சூழ்ந்தாயே. அப்ப பெருமான் ஆழ்வார் இவ்வளவு பெரிய ஆசை வச்சிருந்தாலும் பெருமான் ஆழ்வார் மேல வச்சிருக்கிற ஆசை, நான் தான் வச்சிருந்த ஆசை எல்லாம் அரும்படியாக நடந்து விட்டது என்று கண்ணன் ஆழ்வார் மேல வச்சிருக்கிற வேட்கை ஆழ்வார் கண்ணன் மேல வச்சிருக்கிற வேட்கையை விட அதிகமாக இருந்தது என்று காட்டி இருக்கக்கூடிய விஷயம். இப்போ ஒரு கேள்வி வருது இங்க. அப்போ கண்ணன் ஆழ்வார் மேல ஆசை அதிகமா வச்சிருக்கான் ஆழ்வாரை விட, அப்போ ஆழ்வாருடைய வேட்கையை விட கண்ணன் ஆழ்வார் மேல வச்சிருக்கிற வேட்கை அதிகமா அப்படின்னா அதிகம். அப்போ வசந்தவன் யாரு, கண்ணனா ஆழ்வாரா அப்படின்னு கேள்வி. அதாவது பெருமாள் திருவடியின் இடத்துல திருவடி பெருமான் இடத்துல வந்து சொல்றான், சீதா பிராட்டியை பார்த்துட்டு பிராட்டி என்ன சொன்னா, சீத்தை என்ன சொன்னா பாத்தியே, சீத்தை என்ன சொன்னான்னு அனுமனை பார்த்து கேட்கிறார் பெருமாள். உடனே அனுமன் சொல்றான், பெருமாளே பிராட்டி உம்மை விட்டு ஒரு மாச காலம்தான் பிரிந்து தரித்திருப்பள், ஊர்த்வம் மாசான்னு ஜீவிஷே அப்படின்னு சொன்னா பிராட்டி. உடனே பெருமான் சொல்றானா, ஓஹோ அவளால என்னை விட்டு பிரிந்து ஒரு மாச காலம் இருக்க முடியுமா, அது வரைக்கும் தரிக்க முடியும் இல்லையோ, நஜீவேயம் க்ஷணபபி, என்னால் அவளை விட்டு பிரிந்து ஒரு க்ஷணகாலமும் தரிக்க முடியாது அப்படின்னு சொன்னான். இருக்கிறவாள்லாம் சொன்னா, பாத்தீங்களா பிராட்டிக்கு பெருமான் மேல இருக்கிற காதலை விட பெருமானுக்கு பிராட்டி மேல இருக்கிற காதல் அதிகம். ஏனென்றால் பிராட்டி ஒரு மாச காலம் அவனை பிரிஞ்சு தரிச்சிருவா, ஆனா பெருமான் க்ஷணகாலமும் தரிக்க முடியாதுன்னு சொல்றானே அப்படி நீங்க சொன்னா. உடனே அடுத்தது அதே போலத்தான் இங்க ஆழ்வார் சூழ்ந்து அதனில் பெரிய என் அவா அப்படின்னு சொன்னார். அறச்சூழ்ந்தாயே என்று பெருமான் அந்த அவாவையும் அரும்படியாக பெருமானுடைய அவா ஆழ்வார் மேல இருந்ததுன்னா, பெருமான் மேல ஆழ்வார் வச்சிருந்த ஆசையை விட ஆழ்வார் பெருமான் மேல ஆழ்வார் வச்சிருந்த ஆசையை விட ஆழ்வார் மேல பெருமான் வச்சிருந்த ஆசை தான் அதிகம். ஆனால் பெருமாள் வசந்தவர்னு சொல்லிடலாமா? அப்ப அங்க ராமன் வசந்தவன் சீதையை விட இங்க ஆழ்வாரை விட பெருமாள் கண்ணன் வசந்தவன் சொல்லலாமா? ராமன் சீதா பிராட்டியை விட வசந்தவன், இங்க பராங்குஷ நாயகியை விட கண்ணன் வசந்தவன். ஏனென்றால் இங்கு பிராவண்யம் மிஞ்சி இருப்பது அங்கு ராமனுக்கு, இங்கு பிராவண்யம் மிஞ்சி இருப்பது கண்ணனுக்கு. அப்ப கண்ணனும் ராமனும் தான் வசந்தவா, நாயகிகள் இருவரும் அவருடைய வேட்கை தாழ்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிடலாமான்னா நம்ம ஆச்சாரியால் அப்படி சொல்லலை. என்ன சொல்றாருன்னா, இங்க ஒரு ரத்னம் இருக்கு, இங்க ஒரு தங்கம் இருக்கு. தங்கத்து மேல இருக்கிற ஆசையை விட ரத்னத்து மேல ஆசை அதிகமா இருக்கும். தங்கத்து மேல ஆசை இருக்கு சுவாமி, ரத்னத்து மேல ஆசை அதிகமா இருக்கும். ஆழ்வார் என்கிற தத்துவம் எவ்வளவு வசந்ததாக இருந்தால் பெருமான் ஆழ்வார் மேல வச்சிருக்கிற வேட்கையை விட, அதாவது ஆழ்வார் பெருமான் மேல வச்சிருக்கிற வேட்கையை விட பெருமான் ஆழ்வார் மேல வச்சிருக்கிற வேட்கை அதிகம். தத்துவம் உயர்ந்ததாக இருந்தால்தான் அதன் மேல் இருக்கக்கூடிய ஆசை எல்லாவற்றையும் விட உயர்ந்ததாக இருக்கும். பெருமானாகிற தத்துவத்தை விட
கண்ணனாகிற தத்துவத்தை விட பராங்குஷ நாயகியான தத்துவம் வசந்தது. அதனால தான் கண்ணனுக்கு பராங்குஷ நாயகியின் மேல இருக்கிற வேட்கை அதிகமாக இருந்தது. பெருமாளாகிற தத்துவத்தை விட பிராட்டியாகிற தத்துவம் வசந்தது. அதனால தான் பெருமாளாகிற தத்துவத்துக்கு பிராட்டியாகிற தத்துவத்தின் மேலே இருக்கக்கூடிய ஆசை விஞ்சி கிடந்தது. அதனால் உயர்ந்தவர் யார்னா ஆழ்வாருடைய வேட்கையே உயர்ந்தது. அதனால தான் கண்ணனுக்கு ஆழ்வார் மேல அவரை விட வேட்கை அதிகமானது என்று காட்டி இருக்கக்கூடிய விஷயம். ஆக இவ்விடத்திலே ஆழ்வாருடைய இந்த நிலை கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் என்கிற தலைப்பிலே ஸ்ரீ சுவாமி தன்னுடைய 75வது திருநட்சத்திரத்தை அவருடைய 75வது திருநட்சத்திரத்தை நாம் எல்லோரும் கொண்டாடும் ரீதியிலே அமைந்திருக்கிறோம். அதற்கு அனுகுணமாக அடியேனை இங்கே இந்த உபன்யாசத்தை விண்ணப்பிக்க வேணும் என்று பணித்தார். அவர் திருநட்சத்திரம் கொண்டாடுறவரானா அவர் திருநட்சத்திரம் கொண்டாடுகிறவர் அல்லர். அவர் விரக்தராக பரமவிரக்தராக எழுந்தருளி இருக்கக்கூடியவர், வாழும் எம்பெருமானாராக எழுந்தருளி இருக்கக்கூடியவர். ஆனால் அவர் திருநட்சத்திரத்தை ஒரு சாக்காக இட்டு பற்பல கைங்கரியங்கள் அமைய வேண்டும் என்று அவர் பண்ணிக்கொண்டிருக்கிறார். அப்படி அவர் திருநட்சத்திரத்தை அவர் கொண்டாட மாட்டார். ஆனா நாம் கொண்டாடுவது என்பது நம்முடைய கர்த்தவ்யாம்சம், அவசியம் கர்த்தவ்யாம்சம். ஏனென்றால் இப்படி ஒரு சுவாமி நமக்கு கிடைத்திருப்பது என்பது நாம் பெற்றிருக்கக்கூடிய பெறாப்பேறு. ஏனென்றால் எம்பெருமானார் காலத்திலே அவர் என்ன செய்கைகள் செய்தார் அது நமக்கு தெரியாது. that becomes a history. ஆனா இன்னைக்கு வாழும் எதிராசராக எழுந்தொளி இருக்கக்கூடிய நம் சுவாமி 75 திருநட்சத்திரம் அல்ல, சதமானம் அல்ல, அதற்கு மேலே பல கோடி வருடங்கள் எழுந்தொளி இருந்து நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை காக்க வேண்டும் என்று பகவானை பிரார்த்தித்து சுவாமியினுடைய திருவடி தாமரைகளிலே அடியேனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவேற்றுகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம்.